ஐநா வசனம். उसमें 5वां वचन। எடுத்துட்டீங்களா? 21:5. 21 का 5 निकालेंगे, प्रकाशित वाक्य வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். और जो सिंहासन पर बैठा था उसने कहा, मैं सब कुछ नया कर देता हूँ। फिर उसने कहा, लिख ले, क्योंकि ये वचन विश्वास योग्य और सत्य है। आमीन। பாருங்க, வேதம் சொல்லுது, இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर बताया गया है, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர், जो सिंहासन पर बैठा है, வீட்டிருந்தவர், जो बैठा था, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்றார். मैं सब कुछ नया कर देता हूँ करके बोल। இப்போ இன்றைக்கு நம்ம ஒரு புது மாசத்துக்கு வந்திருக்கிறோம். आज हम एक नए महीने में आए हैं। புதிய தேவன் வந்து எல்லாவற்றையும் புதுசா எல்லாத்தையும் செய்வார். परमेश्वर सब कुछ नया कर देते हैं। தேவன் வந்து எதையுமே பழைய காரியங்களை செய்கிறது கிடையாது. कोई भी पुरानी चीजों को फिर से नहीं करेंगे। இன்னைக்கு ஒரு புது மாசம், போன மாசம் வேற, இந்த மாசம் வேற. पिछला महीना अलग था, आज एक नया महीना है। இந்த நாள் வேற, நாளைக்கு வேற. आज एक अलग दिन है, कल आने वाला दिन अलग है। ஆகவே நல்லா கவனிங்க, கடவுள் வந்து பழையச வந்து விரும்புறது இல்ல. தேவன் எப்போதுமே புது காரியங்களை விரும்புகிறார். परमेश्वर कभी भी पुरानी बातों को पसंद नहीं करते, वो हमेशा नई बातें पसंद करते हैं। ஏன்னா இந்த உலகம் வந்து பாவத்துல இருக்கிறதுனால, ये संसार जो पाप में है, வாழ்க்கையை வந்து எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, वो ஒரு ரொட்டேஷன் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. वो जीवन को कैसा समझ ले है, वो बारी बारी में करना है करके समझ लेते हैं। ஃபேன் சுத்துது பாருங்க, அப்படியே சுத்தி சுத்தி வருது பாருங்க. जैसे ये पंखा घूमते रहता है, அது மாதிரி வாழ்க்கை வந்து எது சுத்தி சுத்தி வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. वैसे ही जीवन भी घूमते रहता है करके वो सोचते हैं। வாழ்க்கை தொடங்கி வந்து போய் கொண்டே இருக்குது. जीवन तो शुरू होके जाते ही रह रहा है। ஆகவே வந்து இந்த மாசம், இந்த தேதி நாளைக்கு வராது. ये महीना और ये तारीख कल आपको फिर से नहीं मिलेगा। ஒவ்வொரு நாளும் புது நாள். हर एक दिन आपके लिए नया है। நாளைக்கு வேற நாள். कल आने वाला दिन अलग है। இத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். इसको हम समझना है। ஏன்னா உலக மக்கள் நம்ம வந்து பாவத்துல விழுந்ததுனால எல்லாமே அப்படியே வந்ததே வந்து நிக்குது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. संसार के लोग जो पाप में हैं, वो क्या सोचते हैं, जो आया है फिर से वही आएगा करके वो सोचते हैं। ஏன்னா அதை தான் சொல்றாங்க. इसलिए वो बोलते हैं, என்னன்னா யாராவது இறந்துட்டாங்க, வயசானவங்க இறந்துட்டாங்கன்னா எனக்கு பிள்ளைய வந்து பிறப்பாங்க, பொண்ணா வந்து பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு रोटेशन வாழ்க்கை நினைச்சுக்கிறாங்க. घर में कोई बुजुर्ग मर गए तो वो लोग क्या सोचते हैं, वो अभी जो पैदा होने वाले बच्चे के रूप में पैदा होंगे இல்ல அடுத்த ஜென்மத்துல அப்படின்றாங்க. या फिर अगले जन्म में ऐसा बोलते हैं। கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து தெரிஞ்ச பிறகுதான் அடுத்த ஜென்மம் ரொட்டேஷன் வாழ்க்கை. எங்க அப்பா வந்து எனக்கு குழந்தையா பிறப்பாரு, எங்க அம்மா வந்து எனக்கு குழந்தையா பிறப்பாங்க, இதெல்லாம் வந்து சத்தியம் கிடையாது. मसीही जीवन में आने के बाद, ये मरने के बाद अगला जन्म, या फिर माता पिता मरने के बाद आके बच्चे के रूप में जन्म होंगे, ऐसी बातें मसीही जीवन में नहीं है। ஆமா, தேவன் வந்து எல்லாத்தையும் புதுசாக்குறாரு. परमेश्वर सब कुछ नया ही देते हैं। அதுக்காக தான் நீங்களும் நானும் பாவ மனுஷன், பழைய மனுஷனா இருந்தோம், பாவ மனுஷனா இருந்தோம். தேவன் ஒரு நிமிஷம், தேவன் உங்களை என்ன பண்ணிட்டாரு, உங்களை என்னையும் பாவத்தில் மீட்டெடுத்து புது மனுஷனா ஆக்கி இருக்கிறாரு. आप और हम पुराने थे, पाप में थे, इसलिए यीशु आके हमें छुटकारा देके नया मनुष्य बनाया है। நீங்க வந்து சரீரத்துல நீங்களும் நானும் பழைய மனுஷனா இருக்கலாம். आप शारीरिक रूप में तो पुराने मनुष्य रह सकते हो, ஆனா உள்ள இருக்கிற ஆவி புதுசு. लेकिन अंदर की आत्मा एकदम नई है। ஆகவே தான் பழையவைகள் ஒழிந்து போனே, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. इसलिए वचन में बोला गया कि पुरानी बातें बीत गई, सब कुछ नई हो गई। ஏன்னா அந்த புதுசை வந்து மனுஷன் விரும்புறது இல்லைங்க. ये नई चीजों को मनुष्य पसंद नहीं करता है। மனுஷன் எப்போதும் பழையசே போதும்ன்றான். वो क्या बोलता है, मुझे पुराना ही काफी है करके। காரணம் என்ன? इसका कारण क्या है? அவன் பாவியா இருக்கிறான், वो पापी है, அதனால தான் பாவ வாழ்க்கையே போதும்ன்றான். इसलिए पाप का जीवन बस से करके वो बोलता है। நான் பாவத்துல இருந்துற பரவாயில்ல, मैं पाप में रह जाऊंगा बस से करके वो बोलता है। அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்ற சகலத்தையும் நான் புதிதாக்குறேன்றார். इसलिए परमेश्वर बोलते हैं, मैं सब कुछ तेरे लिए नया करूंगा। அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். मसीही जीवन कैसा है? நம்மை வந்து அப்படியே வைக்கிறதுல தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்ச்சி அடைய வைக்கிறார், புதிதாக்குகிறார். நம்முடைய மனது, நம்முடைய உள்ளம்,
நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடவடிக்கை எல்லாமே மாற்றத்துக்குள்ள வருது. इसलिए मसीही जीवन में यीशु हमें वैसा का वैसा ही रहने नहीं देते हैं, सब कुछ नया करते हैं, हमारा मन, हमारा हृदय, हमारा सोच, हमारा विचार, हमारा चाल चलन। आमीन। ஆகவே நம்ம செஞ்சதே செஞ்சிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. जो कर रहे हैं उसी को करते रहना मसीही जीवन नहीं है। வேற புரியுதுங்களா? செஞ்சதே செய்யறது, जो करते हैं उसी को दोहराना मसीही जीवन नहीं है। ஆமா. ஆராதனையில சரி, आराधना में பாடலும் சரி, भी, जीवन में भी, ஜெப வாழ்க்கையும் சரி, प्रार्थना के जीवन में, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை எல்லாமே சேஞ்ச் ஆகணும்னு தேவன் விரும்புறார். हमारे जिंदगी में भी सब कुछ बदलना है करके यीशु चाहते हैं। ஆனா பாவ மனுஷனுக்கு இது பிடிக்காது பாருங்க. लेकिन पाप के मनुष्य को ये पसंद नहीं आता है। அதனாலதான் பாருங்க, மக்கள் வந்து சபையும் சபையுடைய ராஜ்யத்தையும் தேவ ராஜ்யத்தெல்லாம் விரும்புறதில்ல பாருங்க மக்கள். इसलिए मनुष्य क्या है, वो कलीसिया को और परमेश्वर के राज्य को नहीं चाहता है। ரட்சிக்கப்பட்ட ஆளும் கூட அப்படிங்க சபையை விரும்ப மாட்டாங்க, ஆராதனையை விரும்ப மாட்டாங்க, பிறகு ஜெபத்தை விரும்ப மாட்டாங்கன்னா காரணம்னா அவங்களுக்கு மாறணும்ன்றத விருப்பம் கிடையாது. जो उदार पाए हुए लोग भी वो कलीसिया के ऊपर या परमेश्वर के राज्य के ऊपर क्यों उतना उत्सुकता नहीं रहता है, क्योंकि वो परिवर्तन नहीं चाहते हैं। எல்லா மனுஷனுக்கும், सभी मनुष्य को இயேசுவே இது சொல்றாருன்றதை நான் காட்ட போறேன். यीशु मसीह खुद बोले हैं करके मैं आपको दिखाने वाला हूं। பாருங்க, அவர் சொல்றாரு, சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். सिंहासन पर जो बैठा था वो कह रहे हैं, देखो मैं सब कुछ नया कर देता हूं। பிறகு சொல்றார், பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், क्योंकि ये वचन विश्वास योग्य और सत्य है, இவைகளை எழுது என்றார். इसको लिखो करके बोल रहे हैं। மனுஷனுக்கு பாருங்க, நிறைய அவன் வந்து தேவனை வந்து நம்புறதே இல்லை, தேவனை விசுவாசிக்கிறதே இல்லை, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்றதே இல்லை மனுஷனுக்கு. मनुष्य क्या है, वो परमेश्वर की बातों को विश्वास नहीं करता, भरोसा नहीं करता है। 21ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். इसी में 21 में पहला वचन पढ़ेंगे। பின்னும் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். வார்த்தை பாருங்க, मैंने नया आकाश और नई पृथ्वी को देखा। பழைய வானம் இல்ல, பழைய பூமி இல்ல, पुराना आकाश पुरानी पृथ्वी नहीं बोल रहे हैं। முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. जो पहला आकाश और पहली पृथ्वी जाती रही और समुद्र भी ना रहा। ஆச்சரியமா இருக்குது வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது. ये सब पढ़ने से बहुत आश्चर्य लगा। புதிய வானமா, नया पृथ्वी, புதிய பூமி, नया आकाश नई ஆனா पृथ्वी। பாட்டெல்லாம் பாடிடுறாங்க. ஒரு பாத்தீங்கன்னா மனுஷன் சில நேரத்துல வந்து ரட்சிக்கப்படலன்னா கூட கடவுளுடைய சாயலா இருக்கிறதுனால அவனுக்கு சில பாட்டெல்லாம் வருது வாயில. अगर मनुष्य उद्धार नहीं पाने से भी वो परमेश्वर के समानता में है, इसलिए वो गीत तो बहुत गाता है। நான் ஒரு பழைய பாடல் ஒருத்தர் பாடி இருக்கிறாரு, அதுல அந்த அப்படி இருக்கும், புதிய வானம் புதிய பூமின்னு பாடுவாரு. एक बहुत पुराना गीत है, उसमें लिखे हैं कि नया आकाश नई पृथ्वी। ஆனா ஒரு விதத்துல வந்து இந்த பாட்டு எழுதுறவங்க அந்த பைபிளை வாசிப்பாங்க. जो ये गीत लिख रहे हैं वो मेरे ख्याल से वो बाइबल पढ़े हुए हैं। பாட்டா தான் எடுத்துக்கிறாங்களே பாட்டு, அதை வந்து வாழ்க்கையில சீரியஸா எடுக்கிறது கிடையாது. वो सिर्फ गीत के रूप में ही लेते हैं, वो जीवन के लिए वो अहम है करके नहीं सोचते हैं। அப்ப புதிய வானம் புதிய பூமினா नई आकाश नई पृथ्वी मतलब அப்ப புதிய மனுஷன் தான் அங்க வாழ முடியும். तब तो नया आदमी ही वहाँ जी सकता है, பழைய மனுஷன் வாழ முடியாது. पुराना मनुष्य वहाँ जी नहीं ஏன்னா அது सकता, கீழே போட்டுக்குது, क्योंकि यहाँ पर लिखा है முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின அப்படின்னு पहला போட்டுக்குது. आकाश और पहली पृथ्वी जाती रही और समुद्र भी ना रहा। அப்புறம் சமுத்திரம்னு சொல்லும் போது यहाँ पर समुद्र बोलने से அது மக்களை குறிக்குது. ये मनुष्य के बारे में बोल रहे हैं। அப்படின்னா பழைய பூமி பழைய மனுஷன் பழைய வானம் ஒழிஞ்சு போயிடுமா. जो पहला आकाश पहली पृथ्वी सब चले जाएगी। அப்ப இது ஒரு வாக்கு தத்துவம். ये हमारे लिए एक वचन है। அப்போ ஏன்னா நம்ம சில நேரத்தில் நம்ம வந்து இயற்கையாவே மனுஷன் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கான். मनुष्य क्या है, वो उसके अंदर एक इच्छा के साथ वो रहता அந்த है। எதிர்பார்ப்பே தேவன் தான் தராரு. वो आशा ही परमेश्वर ही हमें देते हैं। இப்படிப்பட்ட பெருசா யோசிக்கிறது இல்ல மனுஷன். मनुष्य कोई बड़ा बात नहीं सोचता है, ஆனா சில புதுசை விரும்புறான். लेकिन वो कभी कभार नई बातों को चाहता है। எனக்கு ஒரு புது வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், मेरे लिए एक अच्छा नया घर मिलने से अच्छा ஒரு है, நல்ல புது கார் கிடைச்சா நல்லா एक இருக்கும், नया कार मिलने से ஒரு अच्छा है, புது
டூ வீலர் இருந்தா நல்லா இருக்கும். एक नया टू व्हीलर मिलने से अच्छा है। எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்கணும். मेरे जीवन में कोई नई बात होनी है। அததான் ஆண்டவர் சொல்றார், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன்றார். इसके लिए परमेश्वर बोल रहे हैं मैं सब कुछ तेरे लिए नया करूंगा। இன்னொன்னு, और एक बात है, புதுசா வேணும், புதுசா ஆகணும்ன்றதெல்லாம் விரும்புறோம் நம்ம. नए चीज चाहिए, नया होना है करके तो हम चाहते हैं। ஆனா அதை யார் செய்வான்னு இங்க வசனம் சொல்லுது, அதை சகலத்தையும் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் செய்வார். लेकिन उसको कौन करने वाला है? वो वचन में लिखा है कि सिंहासन पर जो बैठा है वही करेंगे। உங்களால என்னாலையும் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாது. आपसे और हमसे तो कोई नई बात नहीं कर पाएंगे। இப்போ ஒரு புதிய வாழ்க்கை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இது யாரால கிடைச்சது? ये उद्धार पा लिए हो, वो किसके वजह से मिला है आपको? அவரால தான் கிடைச்சது. वो सिर्फ परमेश्वर के वजह அதே से போல मिला தான் है। நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நான் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை சார்ந்துக்கணும். अगर हमारे जीवन में कोई नई बात, कोई नई चीज होनी है तो हम उन पर निर्भर रहना है। சொல்றோம்ல, நம்ம சில நேரத்துல கூட பெண்கள்லாம் யோசிப்பாங்க, ஒரு பழைய நகை இருக்குது, அது புது நகை வாங்கணும், பழைய நகையை போட்டுட்டு புதுசா வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. घर में स्त्री लोग सोचते हैं कि पुराने जेवरात को डालकर एक नई जेवरात खरीदेंगे करके। அது சில நேரத்துல போய் கடையில கொடுத்து கடையில மாத்திக்கலாம். वो दुकान में जाके बदल के आ सकते हैं। நான் சொல்ல அதுக்கு கூட சில நேரத்துல முடியாத இருக்கும் போது என்னன்னா அங்க தேவன் வேலை செய்யணும்ன்ற மாதிரி இருக்குது. लेकिन उसके लिए भी हम नहीं जानते हैं, लेकिन वहां पर भी परमेश्वर ही काम करते हैं। அப்ப கர்த்தர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில புதுசாக்க வரான். परमेश्वर हमारे लिए सब कुछ नया करते हैं। ஆமா, உங்க சரீரத்தில் இருக்கிற சில நேரத்தை பாதிப்பை கூட மாத்துவார். आपके शरीर में जो भी अस्वस्थता है उसको भी बदलते हैं परमेश्वर। சில நேரத்தில் சரீரத்துல இப்போ உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் கூட இருக்கலாம். अगर आपके देह में कोई आलसपन है उसको भी बदलेंगे। அந்த சோம்பேறித்தனத்தை கூட கர்த்தர் மாத்த முடியும். सारे आलसपन को दूर करेंगे। ஏன்னா வேதம் பாருங்க, சோம்பல் கையில் வேலை செய்கிறவன் ஏழையாவான். पवित्र शास्त्र में लिखा है जो आलसी के साथ काम करता है वो गरीब बनता है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அவங்க எதையுமே நான் சொல்ல, வசனம் சொல்லுது, சோம்பல் கையில் வேலை செய்கிறவன் ஏழையாவான். ये वचन में बोला गया है कि जो आलसी से काम करता है वो तो एक कंगाल बनता है। அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை கூட கர்த்தர் எடுத்து போடுவார். वो आलसपन को भी परमेश्वर हटाएंगे हमसे। எனக்கு நான் அந்த மாதிரி விரும்புறேன். मैं चाहता हूँ इसको। நான் எப்போது சுறுசுறுப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். मैं हमेशा फुर्ती में रहना है करके मैं चाहता हूँ। ஆனா சில நேரத்துல நம்முடைய சுறுசுறுப்பை கூட நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாத்திடுது. लेकिन हमारे चुस्तपन को भी हमारी परिस्थिति हमें बदल देती है। நம்ம சுறுசுறுப்பா இருந்து கூட சில நேரத்துல சோம்பேறித்தனமும் ஆயிடுறோம். हम चुस्त रहने से भी कभी कभी इस परिस्थिति की वजह से हम आलस बन जाते हैं। செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அப்படியே தள்ளி போட்டு நிறைய நேரத்துல நம்ம வேலையை தள்ளி போட்டு செய்யாதே விட்டுறோம். कभी कभी हम आलसपन के वजह से कोई काम करना है तो उसको नहीं करते हैं, ऐसे देर करते रहते हैं। அதெல்லாம் மனசுல வச்சுதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த மே மாசத்துல சகலத்தையும் நான் புதிதாக்குறேன்றார். ये सब के लिए परमेश्वर हमसे बोल रहे हैं मैं तेरे लिए सब कुछ नया करूंगा। எத்தனை பேருக்கு சோம்பேறித்தனம் போணும்? कितने लोगों को आलसपन आपसे दूर होना करके चाहते हो? சோம்பேறித்தனம் நமக்கு நிறைய இருக்குது. आलसपन हम में बहुत है। நம்முடைய சோம்பேறித்தனத்தை கூட மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு. हमारे आलसपन को भी दूर करना करके परमेश्वर चाहते हैं। ஏன்னா சகலத்தையும் ஒரு புதிதாக்குறார். क्योंकि वो सब कुछ नया करते हैं। ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில புதிதாகணும்னா நமக்குள்ள தான் ஆரம்பிக்கணும். अगर एक कार्य हमारे जीवन में नया होना है तो वो हमसे ही शुरू होना है। நமக்குள்ள மாற்றம் ஏற்படாம வெளியே மாற்றம் வராதுங்க. हमारे अंदर परिवर्तन बिना परिवर्तन हुए बाहर परिवर्तन नहीं हो पाए। சொல்லுங்க, எனக்குள்ள மாற்றம் ஏற்படாம வெளியே மாற்றம் வராது. சொல்றீங்களா? आप बोलिए, हमारे अंदर परिवर्तन ना होने से बाहर परिवर्तन नहीं होगा। आमीन। சொல்றியா சரளமா? வயசாச்சுன்னு கூட சொல்லுங்க, பரவாயில்ல. अगर उम्र होने से भी आप ये बोल सकते हो। ஏன்னா எனக்குள்ள மாற்றம் வராம, எனக்குள்ள ஒரு புது தன்மை வராம வெளியே எனக்கு புதிய காரியம் நடக்காது. मेरे अंदर कोई परिवर्तन नहीं आने से बाहर भी कोई नया काम नहीं होने वाला है। ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசத்துல சகலத்தையும் நான் புதிதாக்கு. लेकिन परमेश्वर बोल रहे हैं मैं तेरे लिए सब कुछ नया करूंगा। आमीन, आमीन। அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புது நாளை தரார். हर प्रतिदिन हमारे लिए एक नया रोज இதை देते நான் हैं। புரிஞ்சுக்கணும். हम इससे क्या समझना है? இந்த நாள் எனக்கு நாளைக்கு வராதுன்னா இந்த நாளை நான் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுவேன். ஜாக்கிரதையா இந்த நாளை எனக்கு உபயோகப்படுத்திக்குவேன்.
ये दिन जाने से फिर से नहीं आएगा बोलने से हम इसका उपयोग बहुत ही अहम रूप से करेंगे। ஒரு சில நேரத்தில் ஒரு தண்ணி பஞ்சம் வருதுன்னு வச்சுங்களேன், अगर पानी की कोई कमी आ गई, 1 லிட்டர் தான் தண்ணி இருக்குது, सिर्फ 1 लीटर का ही पानी हमारे पास है, அந்த 1 லிட்டர் தண்ணியில தான் எல்லாம் பண்ணணும்னா தண்ணி எப்படி யூஸ் பண்ணுவீங்க? अगर उस 1 लीटर के पानी में ही सब कुछ करना है तो आप कितने होशियार से उसको इस्तेमाल करोगे, எப்படி யூஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்லுங்க. कैसे इस्तेमाल करोगे? தண்ணி இவ்வளவுதான் இருக்குது, இதுக்கு மேல தண்ணி கிடைக்காது அப்படின்னா அந்த தண்ணியை எப்படி 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 பயன்படுத்துவீங்க? अगर बहुत ही कम पानी है उसी में सब कुछ करना है तो आप कितने होशियार रहोगे? ஜாக்கிரதையா பயன்படுத்துவீங்களா? बहुत होशियार से ரொம்ப उसका इस्तेमाल करोगे, ரொம்ப திட்டமிட்டு பயன்படுத்துவீங்களா இல்லையா? बहुत ही उसको योजना बनाकर ही उसको इस्तेमाल அப்ப करोगे। இந்த 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 நாள் வந்து நாளைக்கு வர போறது இல்லை, இந்த நாள் நாளைக்கு வராது. ऐसे ही ये दिन जाने से कल फिर से नहीं आएगा। இந்த மே மாசம் 3ஆம் தேதி 2026 மறுபடியும் வரவே வராது. ये 2024 का मई महीने का 3 तारीख फिर से कभी नहीं आएगा। அப்போ இந்த நாளை வராது, திரும்பி வரவே வராது இந்த நாள். அப்படின்னா இந்த நாளை நான் எப்படி எவ்வளவு ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்? ये दिन जाने से फिर से कभी नहीं मिलने वाला है तो इसको कितना होशियार से हम इसका इस्तेमाल करना है। ஆனா மனிதர்களுக்கு நாம வந்து என்ன பண்ணிட்டோம், நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குதுன்னு சொல்லியே, लेकिन मनुष्य क्या कर लेते हैं, एक और दिन है हमारे पास, एक और दिन है हमारे पास बोलते हैं। நாம எல்லாருமே நாளை வந்து அலட்சியமா பண்ணினுக்கிறோம். हम दिन को एकदम बेकार कर देते हैं। அதுக்கு தான் தண்ணி உதாரணம் கொடுத்தேன். इसलिए मैं पानी का उदाहरण आपको दिया था। ஒரே ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்குது, एक बोतल का पानी है हमारे पास। சில நேரத்துல இயற்கையாவே பஞ்சங்கள் வருது பாருங்க. हाँ, प्राकृतिक रूप में भी बहुत से अकाल पड़ता है। வேதமும் சொல்லுது, வசனத்தை கேட்காத பஞ்ச நாட்கள் வருமா. वचन को भी नहीं सुन पाएंगे ऐसा एक अकाल का दिन भी आने वाला है। இன்னைக்கு வசனத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ஆனா வசனத்தை கேட்க முடியாத ஒரு நாள் வரும்ன்றது வசனத்துல எழுதிப்பீது. अभी तो वचन सुनने के लिए लोग नहीं आते, लेकिन लोग रहेंगे, लेकिन वचन उस दिन सुन नहीं पाएंगे। அப்போ வசனத்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களான்னு தேடினா கூட கிடைக்காதாம். हम जाके कोई वचन बोलेगा क्या करके ढूंढने से भी नहीं मिलेगा। ஜோசப் ஆச்சரியமா இருக்குல்ல? ये सब सुनने से बहुत आश्चर्य लगता है आपको। அது ஒரு நாள் வரும்னு வசனம் எழுதிது. वो वैसा दिन भी आने वाला है करके पवित्र शास्त्र में लिखा है। அப்போ वசனம் கிடைக்கிற நாள்ல வசனத்தை எப்படி எப்படி வச்சுக்கணும்ன்றது எவ்வளவு முக்கியம் இல்ல? वचन मिलने के दिन फिर वचन को पकड़ के रखना कितना अहम बात है। வசனம் தான் அப்படின்னாதீங்க, ஒரு பணமே கிடைக்காத நாள் ஒரு நாள் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? अगर ऐसा दिन भी आएगा जहाँ जब पैसा भी नहीं இல்ல मिलेगा। போன तो மாசம் திடீர்னு पिछले महीना இப்போ கூட அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுன்ட்டாங்க. पिछले महीना बोल दिए कि गैस सिलेंडर का कमी आ गई है। எங்க கோல்டன் சிட்டிலாம் வந்து கேஸ் நின்ன உடனே எப்படி நீ ஆனாலும் அப்படியே பிச்சிக்கிறாங்க தெரியுமா? இந்த हमारे घर எனக்கு के पास 2 குழந்தை இருக்குது, புட்ரியா எனக்கு 2 குழந்தை, கை குழந்தையா அப்படி புடுங்குறாங்க தெரியுமா? हमारे घर के पास वो सिलेंडर वाला आने के समय तो कितने लोग आके उससे छीन रहे थे सिलेंडर। அது மாதிரி தான் இந்த நாளைக்கு இல்ல, ऐसे ही ये दिन अगर बीत गया तो அப்போ அந்த நாளை நம்ம வந்து ஜாக்கிரதையா பயன்படுத்தும். फिर अगर बीत गया तो नहीं आएगा, तो ये दिन को आप कितना होशियार से पकड़ के रखना है। நாளைக்கு நாள் இல்லைன்னா இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? अगर ये दिन बीत गया तो फिर नहीं आएगा, तो इस दिन को कितना अच्छा से इस्तेमाल करना है। உதாரணத்துக்கு इसके उदाहरण में நீங்க ஒரு பிக்னிக் போறீங்க, आप कहीं पिकनिक में जा रहे हो, அந்த ரிசார்ட் எடுக்கிறீங்க. वहां पर रिसोर्ट में ரிசார்ட்டுக்கு 24 hours 48 hours ரிசார்ட் எடுக்கிறீங்க. वो वहां पर आप 24 आवर्स या फिर 48 आवर्स के लिए वहां रहने के लिए जा रहे हो, இல்லனா அந்த விஜிபி போறீங்க, या फिर कहीं वीजीपी में सैर के लिए जा रहे हो। காலையில சாயந்தரம் வரைக்கும் தான் டிக்கெட், सुबह से शाम तक के लिए टिकट ले रहे हो। சும்மா போய் அங்க உட்கார்ந்து வந்துருவீங்களா? क्या आप ऐसे जाके बैठ के आ जाओगे? அந்த ஒரு நாள் ஃபுல்லா அங்க எதெல்லாம் ஆடணுமோ எதெல்லாம் போய் பார்க்கணும் பார்த்துட்டு வருமா இல்லையா? वो दिन पूरे में कहाँ कहाँ जाके हम वहाँ खेल के आएंगे करके आप खेल के आओ। எவ்வளவு இதுவா சொல்றேன் பாருங்க. कितना उदाहरण आपको देना पड़ रहा है। இல்லனா ஐயோ நாள் பத்தலப்பா, இல்லனா சுத்தி பார்க்கிறதுக்கு நேரம் பத்தல அப்படின்றோம். हम बोलेंगे कि कितना जल्दी से समय हो गया है, हमें बस नहीं हुआ करके आप बोलेंगे। அந்த மாதிரி இந்த ஒரு நாளை நம்ம அப்படி பயன்படுத்துறோமான்னு கொஞ்சம் யோசிங்க. क्या நானும் என்னையும் தான் சொல்றேன். एक एक दिन को क्या हम लोग ऐसा प्रयोग कर रहे हैं करके हम सोच के देखना है। ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுக்கிற நாள், एक एक दिन भी परमेश्वर की ओर से हमें मिल रहा है।
விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? வராது சார், இந்த நாள் நாளைக்கு வராது சார். एक दिन बीत गया तो फिर से आपको नहीं मिलेगा. நாளைக்கு பார்த்துக்கலாம்னா முடிஞ்சிடுச்சு. कल वो काम को देखेंगे करके आप छोड़ देने से खत्म हो जाएगा. फिर இன்னைக்கு மனு குலத்துக்கு இது தெரியல. आज लोगों को ये समझ में नहीं आता है. விசேஷமா உலக மக்களுக்கு கூட ஓரளவுக்கு விளங்குது. संसार के लोग तो थोड़ा बहुत तो आजकल जानते हैं, ஆனா ஆலயத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு தான் இது தெரியவே இல்லை. लेकिन कलीसिया के अंदर जो लोग हैं उन लोगों को, ज्यादातर लोगों को समझ में नहीं आता है. கவனிங்க, आप समझिए, அப்போ சகலத்தை அவன் புதிதாக்குறாரு. वो सब कुछ हमारे लिए नया करते हैं. பிறகு பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. और एक वचन 2 पढ़ेंगे, கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 कोरिन्थियों का 5, 17ஆம் வசனம். 2 कोरिन्थियों 5 का 17. 5:17. 2 कोरिन्थियों 5 का 17. இது பாருங்க, வாக்கு தத்துவம் கூட எவ்வளவு சீரியஸா இருக்குது பாருங்க. यहाँ देखिए प्रतिज्ञा भी कितना हमें बहुत ही, வாக்கு தத்துவம்னா நமக்கு ரொம்ப ஜாலியா புதிதாக்க போற, ரைட், புதுசு தான், இன்னைக்கு புதுசு, நாளைக்கு புதுசு, புதிய புதிய காரியம் செய்யறாரு. नया करेंगे बोलने से हम क्या सोचते हैं, हाँ हमारे लिए सब कुछ नया करेंगे ஆனா அந்த करके. புது காரியத்திலேயே ஒரு சீரியஸ் வருது பாருங்க. लेकिन वो नए कार्य में भी हम बहुत ही अहम रूप से देखना है. 5:17. 5 का 17 देखिए, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. इसलिए यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई, देखो सब नई हो गई. பாருங்க, அதுக்கு எல்லாம் புதிதாயின சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. सब कुछ नई. அப்போ உங்களை என்னைய கர்த்தர் எப்படி ஆக்கி இருக்கிறாருன்னா, பழைய மனுஷனா இருந்த நம்மை புது மனுஷனா ஆக்கி இருக்கிறாரு. आपको और हमें कैसे बनाया, हम पुराने थे, हमें नया बनाया है, புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறாரு. हमें नई सृष्टि நம்ம बनाया. வாழ்க்கையில இருக்கிற பழசெல்லாம் ஒழிச்சு கத்திட்டாரு. हमारे जीवन की सारे पुरानी बातों को वो हटा दिए हैं. நம்முடைய பாவ பழக்கத்தை, हमारे पाप के, நம்முடைய வியாதி, हमारे पाप को, हमारे நம்முடைய व्याधि வறுமை, को, हमारे गरीबी को, நம்முடைய தரித்திரம், हमारे दरिद्रता को, நம்முடைய சாபக்கேடு, हमारे श्राप को, நம்முடைய மரணம், हमारे मृत्यु को, எல்லாம் இந்த பழசு. இதெல்லாம் ये सब पुरानी बातें हैं. இந்த பழச எல்லாத்தையுமே ये सारे पुरानी बातों को ஒழிந்து போயிடுச்சான், वो बीत गई हैं. எல்லாம் புதிதாயின. सब कुछ हमारे लिए नया நம்முடைய हुआ है. வாழ்க்கை எல்லாம் புதுசாயிடுச்சு. हमारा जीवन नया हो गया. இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே புதிய வித சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதத்துல இருக்கிறோம். हम श्राप के बगैर अभी हम आशीष में हैं. தரித்திரத்துக்கு பதில் ஐஸ்வர்யத்துல இருக்கிறோம். हम दरिद्रता के बदले में अभी हम धनवान हैं. மரணத்துக்கு பதில் நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். हम मृत्यु के बगैर हम अनंत जीवन में हैं. பிறகு நம்முடைய வியாதி நோய்க்கு பதில் சுகம் ஆரோக்கியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम व्याधि रोग के बगैर हम चंगाई में, स्वस्थता में जी रहे हैं. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட்டிருக்குது, புதுசாக்கப்பட்டிருக்குது. सब कुछ हमारे जीवन में नया हो गया है, बदला गया है. இத சொல்லிட்டான் சொல்றாரு. उसके बाद बोल रहे हैं 18, இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. 18 में बोल रहे हैं और सब बातें परमेश्वर की ओर से है. அங்க எப்படி சிங்காசனத்தில் மீட்டு இருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குறான் என்று எழுதப்பட்டபடி, वहां पर जैसे सिंहासन पे जो बैठा था वो सब कुछ नया कर रहे हैं लिखा है. இங்க சொல்லுது இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. यहाँ पर लिखा है ये सब बातें परमेश्वर की ओर से है. அதனாலதான் நமக்கு பாருங்க, நமக்கு தேவனால் எல்லாம் உண்டாயிருக்கிறதுனால நமக்கு அதோடைய சீரியஸ் தெரியல பாருங்க. परमेश्वर की ओर से सब कुछ मिल रहा है, इसका अहमियत हमको नहीं मालूम होता है. இப்போ இந்த ரட்சிப்பு மீட்பையும் நம்ம நிறைய எஃபர்ட் பண்ணி நம்ம வாங்கி இருந்தோமா, ரட்சிப்பு மீட்பை நம்ம பெருசா யோசிப்போம். अगर उद्धार और छुटकारे को हम प्रयत्न करके हम पाया होता तो हम इसके बारे में सोचते थे. இந்த மீட்பு ரட்சிப்பு நமக்கு இலவசமா கிடைச்சிக்குது. ये जो उद्धार और छुटकारा हमें सेंत मेंत में मिला है. ஏன்னா அந்த மீட்பு ரட்சிப்பை மனுஷன் சம்பாதிக்க முடியாது. ये उद्धार और छुटकारा को तो हम तो नहीं कमा सकते. இது இயேசுவால நமக்கு கிடைச்சிச்சு. ये यीशु के वजह से हमें मिला है. ஆகவே இந்த மீட்பு ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரட்சிக்கப்பட்ட மக்கள் அதை நம்ம பெருசா நம்ம யோசிக்கிறது இல்லை.
ये उद्धार और छुटकारा जो मसीही लोग हैं उसको कोई अहमियत नहीं देते। இப்ப சொல்றா பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கின ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். जिसने मसीह के द्वारा अपने साथ हमारा मेल मिलाप कर लिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दी है। आमीन। அப்படி என்ன பண்றாரா, நம்மள கடவுள் கிட்ட போய் நம்மள வந்து தேவனிடத்துல போய் இயேசு நம்மள சேர்த்திருக்கிறாராம். यीशु मसीह हमें परमेश्वर के साथ मेल मिलाप कराया है। அது மட்டும் அது என்னவெனில் அப்படின்றாரு. அது என்னன்னா, उसके बाद தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவளை தமக்கு ஒப்புரவாக்கும் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். வசனத்தை வாசிங்க. 18 लिया 19 में पढ़ेंगे। अर्थात परमेश्वर ने मसीह में होकर अपने साथ संसार का मेल मिलाप कर लिया है। பாருங்க, பாவத்தை தேவன் நினைச்சிட்டார்னா, अगर पाप के बारे में परमेश्वर ने सोचा होता तो நம்மள கர்த்தர்கிட்ட போக முடியாது. हम परमेश्वर के पास नहीं जाते। பாவத்தை தேவன் எண்ணி பார்த்தார்னா, अगर हमारे पापों के बारे में परमेश्वर देखते तो, அதனால தான் இன்னைக்கு கூட அந்த என்ன சங்கீதம் வாசிங்கப்பா 46 அது 2வது வசனம் சொல்லுது, எவர்களுடைய பாவங்கள் எண்ணாம இருக்குதோ அவர்கள் பாக்கியவான் போட்டுக்குது இல்ல. ये हमने जो आज भजन संगीता 2 वचन में पढ़ा था कि जिसका पाप की ओर हम नहीं देखते हैं। கவனிங்க, நல்லா கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சீரியஸ். ஏன்னா மக்களுக்கு வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் கடவுள் நம்ம கிட்ட வந்திருக்கிறாரு. हमारी पाप क्षमा हुआ है इसलिए परमेश्वर हमारे पास आए हैं। பாவத்தோட மனுஷன் கிட்ட போக முடியாது, கர்த்தர் கிட்ட. पाप के साथ हम परमेश्वर के पास नहीं जा सकते। இந்த பாவத்தை தேவன் கழுவி சுத்திகரிச்சதுனால தான் நம்மள கடவுள் கிட்ட ஒப்புராக்கி இருக்கிறாரு. पाप को उन्होंने धोया है इसलिए हम परमेश्वर के साथ हमारा मेल मिलाप हुआ है। அதனால நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். इसलिए हम परमेश्वर के संतान बने हैं। ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். हमारा मेल मिलाप हुआ है। அதனால தான் ஊழியக்காரர்கள் கிட்ட கர்த்தர் வந்து பைபிளை கொடுத்து இத போதிக்க சொல்றாரு. इसलिए दास के पास ये पवित्र शास्त्र को देकर हमें प्रचार कराने के लिए परमेश्वर बोल रहे हैं। அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை நமக்கு ஒப்புரவாக்கும் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்ன்றாரு. यहाँ पर लिखे हैं परमेश्वर ने मसीह में होकर अपने साथ संसार का मेल मिलाप कराया। திருப்பி சொல்றாரு 20ஆம் வசனத்துல, फिर 20 में बोल रहे हैं, பவுல் ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். इसलिए हम मसीह के राजदूत हैं, मानो परमेश्वर हमारा द्वारा समझाता है। हम मसीह की ओर से निवेदन करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप कर लो। என்ன சொல்றாரு ஊழியக்காரங்க, यहाँ पर जो दास हैं वो क्या बोल रहे हैं, விசுவாசிகளை பார்த்து கடவுளோட கூட சேர்ந்துக்க அப்படின்றாரு. वो विश्वासियों से बोल रहे हैं तुम परमेश्वर के साथ मेल मिलाप करो। இதுதான் வந்து நமக்கு வந்து ஏற மாட்டேங்குது மண்டையில. यही हम समझ नहीं पाते हैं। நமக்கு என்னன்னா கடவுளோட கூட ஒப்புரவாகிறது கசப்பா இருக்குது நமக்கு. हमें तो परमेश्वर के साथ मेल मिलाप होना हम लोगों को कड़वाहट लग रहा है। நம்முடைய ஐக்கியத்தை வந்து வேற எங்கேயோ வைக்கிறோம். हम अपनी संगति कहीं और रखते हैं। பொதுவா நம்ம வந்து இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேல ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோம். हम संसार और संसार के कार्य में हमारी संगति को रखते हैं। ஆனா கடவுளோட ஒப்புரவாகிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது நமக்கு. लेकिन परमेश्वर के साथ मेल मिलाप करना हमारे लिए बहुत कठिन लगता है। இப்போ நீங்க வந்திருக்கிறவங்கள பத்தி நான் இங்க பேசல, यहाँ पर जो आए हुए हैं उनके बारे में नहीं बोल रहा हूँ। ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு இங்க வந்துடலாம், कभी हम कष्ट उठाकर यहाँ पर आ तो जाते हैं। ஆனா கடவுளோட கூட ஒப்புரவாகுது அப்படின்னா கடவுளோட கூட இருக்கிற அந்த உறவுல நமக்கு ஆசை இருக்குதான்றத நம்ம செக் பண்ணணும். நம்ம क्या हम परमेश्वर के साथ रिश्ते में हम आनंदित हैं? நான் கூட பாருங்க ரட்சிக்கப்படாத போது मैं उद्धार पाने से पहले கோயிலுக்கு போயிடுவேன். நான் मैं कलिशे में तो चला जाता हूँ। கோயில்ல இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமையில கோயில்ல தான் இருப்பேன். रविवार होने से मैं कलिशे में तो अवश्य जाता हूँ। சாமியார் சொல்றதெல்லாம் கேட்பேன், जो भी वहां पर मेरे लिए बोलते हैं वो सुनता हूँ। ஆனா மாற்றம் இல்லை எனக்கு. लेकिन मेरे अंदर कोई परिवर्तन नहीं था उस समय। அந்த மாதிரி சில நேரத்துல वैसे நம்ம வந்து சபைக்கோ சபா காரியங்கள வரலாம். वैसे आजकल भी हम कलिशे में आएंगे, कलिशे के कामों में तो करेंगे। ஆனால் அந்த புதிதாக்கப்படுகிற அந்த வாழ்க்கை இருக்குதா? क्या वो नए होने का काम आप में है?
நான் வந்து இந்த ஸ்டெப் இன்னைக்கு இருக்கிற காட்டில் நான் நாளைக்கு நல்லா இருக்கணும், நல்லா முன்னேறணும், கடவுளோடு கூட நான் இருக்கிற அந்த உறவில் எனக்கு முன்னேறணும், கடவுளோட திட்டம் நோக்கத்தில் நான் வளர்ச்சி அடையணுன்ற ஒரு ஆசை நமக்கு வேணும் பாருங்க. आज के स्तर से अगले दिन और एक स्तर में हम बढ़ना है, परमेश्वर के कार्यों में बढ़ना है करके वो इच्छा आप में है. அதுதான் இங்க சொல்றாரு. वही यहाँ पर बोला 21 வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 21 में बोले हैं, जो पाप से अज्ञात था उसी को उसने हमारे लिए पाप ठहराया. என்ன சொல்லிட்டாருன்னா, यहाँ पर क्या बोल रहे हैं? சொல்றாரு, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிடுச்சு, புது சிருஷ்டி ஆயிட்டோம், हम तो नए सृष्टि बन गए हैं. இப்போ ஒப்புரவாக்கள் உபதேசம் என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. हमें मेल मिलाप होने का उपदेश भी दिया गया है. கடவுள் வந்து உலகத்துடைய பாவத்தை எண்ணல, परमेश्वर ने संसार के पाप के बारे में नहीं देखते हैं. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. हम यीशु के साथ मिल गए हैं. ஒப்புரவாக்கு உபதேசத்தை, ஒப்புரவாக்கு பிரசங்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. मेल मिलाप का प्रचार हमारे लिए दिया गया है. நாங்க என்ன பண்றோம், டெய்லி வாரம் வந்து சொல்றோம், ஒப்புரவாங்க, கடவுளோட கூட இணைஞ்சிங்க, கடவுள்கிட்ட பேசுங்க, கடவுளுடைய வசனத்தை வாசிங்க, ஜெபிங்க, துதிங்க, நாங்க சொல்லி கொடுக்கிறோம். हम हर सप्ताह आके प्रचार करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप करो, प्रार्थना करो, उनके साथ बढ़ो करके. ஏன் இதை சொல்லி கொடுக்கிறோம்னா, क्यों हम आपको सिखाते हैं? இது எப்படி கிடைச்சதுன்னா, क्योंकि हम ये सब कैसे प्राप्त किए. 21 திருப்பி சொல்றாரு, 21 वचन में बोल रहे हैं, நாம் இயேசுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு हम परमेश्वर की धार्मिकता बन पाए. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிட்டார். जो पाप से अज्ञात थे उसको पाप ठहराया गया. பாவம் எப்படி ஆக்குனாரு? कैसे पाप ठहराया गया? உங்களுக்காக எனக்காக இயேசுவை தேவன் சாகடிச்சிட்டார். आपके लिए हमारे लिए परमेश्वर ने यीशु को मार डाला. அதனால தான் நமக்கு புதிய வாழ்க்கை கிடைச்சது. इसलिए हमें तो नया जीवन मिला है. இன்னைக்கு புது காரியம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, अभी भी नया काम होने के कारण क्या है? உங்களுக்காக எனக்காக தேவன் தம்முடைய குமாரனை சாகடிச்சார். आपके लिए और हमारे लिए परमेश्वर ने अपने इकलौते पुत्र को कुर्बान किया है. இன்னைக்கு ஒரு புது நாள் கிடைச்சதுன்னா சும்மா இல்ல, உங்களுக்காக எனக்காக ஒரு புது நாள் கிடைக்கிறதுக்காக இந்த புதிய வருஷம் வந்ததுனால இந்த புது நாளுக்கு ஒரு பலியாய் இருக்கிற கடவுள் இயேசு. आपके लिए और हमारे लिए एक नया साल, एक नया दिन देने के लिए परमेश्वर ने यीशु को बलिदान चढ़ाया. அதனால தான் நம்ம உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டருக்கு ஒன்று சொன்னேன். इसलिए हमने पुनरुत्थान के दिन भी मैंने बात कही थी आपसे. தேவன் வந்து அந்த மீட்பும் ரட்சிப்பும் வைக்கலன்னா ஆதாமிலே முடிச்சிட்டு போற எல்லாத்தையும். अगर उद्धार और छुटकारा नहीं रखते तो परमेश्वर आदम के साथ ही जीवन खत्म होना था. பாவம் செஞ்ச உடனே என்ன சொன்னாரு, அன்னைக்கு கூட ஒரு கத்தாம் மொத்தாம் எல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பாரு நாட்டியே. पाप करते ही आदम पूरा सब कुछ खत्म कर देते थे. ஆனா அந்த மீட்பினால இயேசுவே மனசுல வச்சுதான் மனுஷனுக்கு நாட்களை கொடுக்கிறார். लेकिन यीशु को ध्यान में रखते ही हमारे लिए छुटकारा दिया है. இப்போ பாருங்க, நமக்கு நாட்களை கொடுக்கிறது எதனால? अभी हम दिन हमें कैसा मिल रहा है? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது எதனால? हमें प्रतिज्ञा और वचन कैसा मिल रहा है? உங்களுக்காக எனக்காக இயேசு பலியானதுனால இந்த நாட்கள் வந்திருக்குது. आपके लिए और हमारे लिए यीशु मसीह बलिदान चढ़े, इसलिए हमें दिन मिल रहा है. இந்த மே 3, மே 4, மே 5, 2026 வராது. இல்லனா नहीं तो ये 2024 मई महीने में 3, 4, 5 तारीख नहीं मिलता हमें. நாளை பத்தி புரிஞ்சிங்களா? சீரியஸ். आपको अभी दिन का अहमियत मालूम हुआ? நாள் வளருது, புதிய வானம் புதிய பூமி வரப்போகுதுன்னா அது லேசா வர்றது இல்லைங்க. नया दिन, नए आकाश, नई पृथ्वी आ रहा है तो वह ऐसे नहीं आने वाला है. தேவன் தம்முடைய குமாரனை பலி இட்டதுனால நாட்கள் பெருகி கொண்டு வருகிறது. परमेश्वर ने अपने पुत्र का बलि चढ़ाया, इसलिए हमें दिन मिल रहे हैं. அதனால தான் உங்களுக்கு எனக்கும் வயசு ஏறுது. इसलिए हमारा उम्र बढ़ रहा है. अभी வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணோனே ஐயா அருமையா ஜெபம் பண்ணாரு. हमारे वर्षों को भलाई से भर रहे हैं करके प्रार्थना करने से हम हालेलुया बोलते हैं. ஓ, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டிட்டார்ப்பா. हमारे सारे उम्र को भलाई से भरेंगे बोलने से हम धन्यवाद देंगे. அந்த வருஷம் நன்மையால் முடிசூடுறதுக்கு காரணம் என்ன? वो पूरे वर्ष भलाई से करने का कारण क्या है? ஜீசஸ் பலியானார். यीशु मसीह बलि चढ़े. ஹலோ, ஜீசஸ் பலியானார். यीशु मसीह बलि चढ़े. ஜீசஸ் பலியாவலனா வருஷம் நன்மையால சூட முடியாது. अगर यीशु मसीह बलिदान नहीं चढ़े होते तो हमारा साल भलाई से नहीं भरता. நம்ம கேக் வெட்றோம்னா, अगर हम अभी केक काट रहे हैं,
ஜீசஸ் பலியானால் தான் கேக் வெட்டுறோம். यीशु मसीह बलि चढ़े इसलिए हम केक काट रहे हैं. இல்லைன்னா அன்னைக்கே பாவம் செஞ்சோன்னு பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும், அவ்வளவுதான். नहीं तो उसी समय वो खत्म होना था जब वो पाप किए तभी. இன்னைக்கு பிழைச்சிருக்கிறோம். लेकिन अभी तो हम जी रहे हैं. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்குது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். इसलिए यहाँ पर बोला गया है जो पाप से अज्ञात था उसी को उसने हमारे लिए पाप ठहराया कि हम उसमें होकर परमेश्वर की धार्मिकता में बने இன்னைக்கு रहें. ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்குதுன்னா आज हमारे लिए एक नया जीवन मिला है तो இயேசு செத்திருக்கிறார். यीशु मसीह मरे. ஆமென். आमीन. அதனால தான் புது நாள் வந்துக்குது. इसलिए हमारे लिए एक नया दिन मिला है. இத யாருக்கும் உலக மக்களுக்கு சுத்தமா தெரியாது. ये संसार के लोग तो बिल्कुल नहीं जानते சில हैं. நேரத்துல நமக்கும் சரி மாட்டேங்குது. कभी कभार हम भी नहीं समझ पाते நம்மள हैं. ஏதோ டெய்லி வருது சார், அதுனா டெய்லி வருது, जैसे रोजाना आता है वैसे ही आ रहा है करके हम सोचते हैं. அது என்ன இப்படி நீங்க கேலண்டர்ல இந்த தேதி கிழிச்ச உடனே ஒரு நாள் வந்து நினைச்சிருக்கீங்களா? நீங்க क्या आप कैलेंडर में एक तारीख को फाड़ने से दूसरा दिन आ गया करके आप सोच रहे हो क्या? 3 நாளைக்கு 4 திறந்தோடனே 4 வந்துடுச்சு, 4ஆம் தேதி आज 3 तारीख को फाड़ने से ही 4 तारीख आ गया करके आप सोचते हैं. கேலண்டர் திருப்புன 4 வந்துடுதா? क्या कैलेंडर को आप बदलने से दूसरा दिन या दूसरा महीना आ जा रहा है? அவர் சொல்லார், சகலத்தையும் நான் புதிதாக்குறேன். परमेश्वर बोल रहे हैं मैं सब कुछ नया कर रहा हूँ. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான் நாளை தரார். जो सिंहासन पर बैठे हैं वही आपके लिए एक नया दिन दे रहे हैं. விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? நிறைய பேர் தூங்குறீங்க. அதான் இந்த சோம்பேறி ஆவி, இந்த சோம்பல் ஆவி போணும். ये आलसपन की आत्मा चले जाना है. பிசாசு பாருங்க எப்படி சோம்பேறித்தனத்தை கொடுத்துக்கிறான் பாருங்க. ये शैतान देखिए कैसे आलसपन को लेके आता है. ஆமா, அந்த சோம்பேறித்தனம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையே எதையுமே யோசிக்க வைக்கல. ये आलसपन ही मनुष्य को कुछ सोचने नहीं देता है. கோயிலுக்கு வரத்துக்கு சோம்பேறித்தனம், कलीसिया में आने के लिए आलसपन, ஆராதிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், आराधना करने के लिए आलसपन, வசன வாசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், वचनों को पढ़ने में आलसपन, வசனத்தை தியானிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், वचनों को ध्यान करने में आलसपन, வசனத்தை கேட்கறதுக்கு கூட சோம்பேறித்தனம். वचनों को सुनने के लिए भी आलसपन. என்னன்னு தெரியல எனக்கு, ஆண்டவர் இந்த சோம்பேறித்தனத்தை பேசுறாரு பாருங்க. पता नहीं क्यों आज पवित्र आत्मा में से आलसपन के बारे में बोल ஏன்னா रहे அந்த हैं. சோம்பேறித்தனம் கவனிங்க, ये आलसपन जो है வாழ்க்கையை நாசமாக்கிடுது பாருங்க. जीवन को ही नाश कर देता है. ஆகவே அருமையானவர்களை விளையாட்டு இல்லை. इसलिए ये कोई खेल नहीं है. வசனத்தை திருப்பி வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் ईशाया का किताब निकालेंगे. 43:18. ईशाया का किताब 43 का 18. 43:18. (43:18) 43 का 18. பதினெட்டு இல்ல 19 வாசிக்கிறேன். 19 पढ़ेंगे. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ईशाया 43 का 19 पढ़ेंगे. देखो मैं एक नई बात करता हूँ, वह अभी प्रकट होगी, क्या तुम उससे अनजान रहोगे? मैं जंगल में एक मार्ग बनाऊंगा और निर्जल देश में नदियां बहाऊंगा. आमीन. இங்கே பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. यहाँ पर देखिए कैसा बोल புதிய रहे हैं. காரியத்தை யார் செய்யறாராம்? नई बात को कौन कर रहे हैं? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். देखो मैं एक नई बात करता हूँ. சொல்லுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை எனக்கு செய்வார். अब बोलिए அது மட்டும் परमेश्वर. அது இப்பொழுதே தோன்றும். தேவன் நாளைக்கு கிடையாது, திருப்பி சொல்றேன், நாளைக்கு எதுவும் செய்யறது கிடையாது. वो कल कुछ नहीं बनाएंगे. தேவன் நாளைய பத்தி யோசிக்கிறதே वो கிடையாது. कल के बारे में नहीं बोल रहे हैं. அவர் இப்பொழுது ஸ்டில் वो आज आपको नया बात करेंगे. ஏன்னா நாளைய நாளைய தினத்தை நாளைக்கு கவலைப்படும் அப்படின்றாரு.
कल की चिंता तो बाद में करेंगे। என்ன சொன்ன, நாளைய தினத்தை பத்தி கவலைப்படாத, तुम कल की चिंता मत करो करके बोल रहे हैं। நாளைய தினத்தை நான் தான் உனக்கு தரப்போறேன், कल का दिन मैं ही तुम्हें दूंगा करके परमेश्वर बोल रहे நீ हैं। ஏன் நாளைக்கு பத்தி நாளை நீ உண்டாக்க முடியுமா? क्या तुम खुद बना सकते हो? சரளமா நீ நாளைக்கு நாளைக்கு நான் பாத்துக்கிறேன், कल के दिन நாளை உண்டாக்க முடியுமா உங்களால? कल के दिन को क्या आप खुद बना सकते हो? அவர் சொல்றாரு, ஆமா, ஒரு நிமிஷம் உன்னால உயர முடியுமா? क्या आप एक कद भी बढ़ सकते हो? அப்ப நாளைய பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? फिर कल की चिंता आप क्यों करते हो? இன்றைக்கு குறித்து யோசிங்க. இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நான் செய்யணும் சொல்லி இன்னை காரியத்தை जाकर आज के दिन आप होशियार रहना है। परमेश्वर ने क्या क्या बात आपको कहने के लिए करने के लिए बोला है वो करना है। மனுஷனுடைய பாவம் பாருங்க, मनुष्य का पाप இன்னைக்கு நாளை கையாளாத நாளைக்கு பத்தி யோசிச்சுக்கிறான்। वो आज के दिन को छोड़ के वो कल की चिंता में रहता है। நாளை பத்தி கவலைப்படுறான், वो कल की चिंता करता है। நாளைக்கு நாளை அவன் வாழ முடியுமா? क्या कल का जीवन वो जी सकता है? அதான் இயேசு சொல்ற ஒரு இடத்துல, यीशु मसीह एक जगह पर बोले, இன்னைக்கு ராத்திரி உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவ? आज रात अगर आपका जीवन चला गया तो आप क्या करोगे? நாளைக்கு வச்சுக்கிறதுலாம் குப்பையில தான் போடணும்। फिर कल जो रखा हुआ है वो सब कचड़े में ही डालना है। நீங்க கஞ்சி சோறு எடுத்து வச்சா கூட நாளைக்கு குப்பையில தான் போடணும்। अगर एक दलिया சீரியஸா நான் என்ன சொல்றேன்னா தப்பா யோசிக்காதீங்க, गलत बात नहीं बोल रहा हूँ। கிறிஸ்தவ மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா வாழணும்। मसीही लोग होशियार रहना है। ஏன்னா நாளைய தினத்தை कल के दिन को அப்படியே நாளைக்கு எதுவும் செட் பண்ண வேணாம், எதுவும் ஒழுங்கு பண்ண வேணான்றத பத்தி தேவன் பேசல। मैं कल के दिन में कुछ भी नहीं करना है करके ऐसे बात नहीं बोल रहा हूँ। இந்த நாளை நீங்க நல்லா அனுபவிங்க। इस दिन में आप अच्छा परमेश्वर की बातों को अनुभव करना இந்த है। நாள் கடவுள் கொடுத்த நாளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க। आज के दिन आप परमेश्वर को धन्यवाद देना है। இந்த நாளை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாள்ல கடவுளோட வாழ்ந்து இந்த நாளை கர்த்தர் கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளை தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்। आज के दिन आप परमेश्वर के साथ मेल मिलाप करके उनको धन्यवाद देके उनके साथ आप अनुभव करोगे तो कल का दिन आपका अच्छा होगा। அது 1ஆம் தேதி காலையில நாங்க ரெண்டு பேரும் வண்டியில வந்திருந்தோம்। पहले तारीख को मैं और मेरा बेटा बाइक में आ रहे थे। அப்போ அந்த எங்க வீட்டுக்கிட்ட டர்ன் முனையில இருக்கிற டர்ன்ல திரும்பணும்। हमारे घर के पास जो टर्निंग था वहां पर मुड़े थे। ஆண்டவர் என்னோட பேசிட்டு வந்தாரு। तब परमेश्वर मेरे से बात कर रहे थे। நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவரே இந்த சில்ட்ரன்ஸ் டே இருக்குது, ये चिल्ड्रंस डे है करके मैं बोल रहा था। அந்த மதர்ஸ் டே இருக்குது, मदर्स डे है, ஃபாதர்ஸ் டே இருக்குது, फादर्स डे है, அப்புறம் என்னப்பா இருக்குது, லவர்ஸ் டே இருக்குது, लवर्स डे भी है, தொழிலாளர் தினம் அதான் மே 1, लेबर्स डे है, वर्कर्स डे, वर्कर्स डे है, எல்லா டே இருக்குது। सभी के लिए एक एक दिन नियुक्त किया गया அப்படி है। நினைச்சிருந்தேன்। ऐसा बात कर रहा था मैं। அப்போ உங்களுக்குன்ட்டு ஒரு டே வேணுமேப்பா, आपके लिए एक दिन चाहिए करके मैं बोल रहा था। அவர் சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு என் டே அப்படின்னாரு। तो परमेश्वर बोल रहे रविवार ही मेरा दिन है। எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு டேப்பா, எனக்கு வாரம் ஒரு டே வருதுப்பா। परमेश्वर मेरे से बोले सबके लिए साल में एक दिन आएगा, लेकिन मेरा तो हर सप्ताह रविवार मेरा दिन है। அந்த டேவை யார் உண்டாக்குனது? उस दिन को किसने बनाया है? அவரே தான் உண்டாக்குனாரு। परमेश्वर खुद ही बनाए। 6 நாள் உலகத்தை உண்டாக்குனாரு। 6 दिन वो संसार की सृष्टि करे। 7ஆம் நாள் என்ன சொன்னாரு? 7वें दिन उन्होंने क्या कहा? ஆசீர்வதித்து उस दिन को आशीष देकर பரிசுத்தப்படுத்தினாராம்। उसको पवित्र किए। 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார்। वो 7वें दिन को आशीष देके उसको पवित्र किए। அது என்னது? பரிசுத்தப்படுத்த தனக்காக பிரிச்சு வச்சிட்டாரு। क्योंकि उस दिन को अपने लिए वो अलग करके रखे। இது என்னுடைய நாள், தேவனுடைய நாள்னு। ये परमेश्वर का दिन है बोल के वो अलग करके रखे। அவர் தான் தேவனுடைய நாள் ஒதுக்குன நாள் தான் இவன் இப்போ என்ன பண்ணிட்டான்னா எனக்கு அம்மா நாள், அப்பா நாள், தாத்தா நாள், பாட்டி நாள்னு ஆக்கி வச்சுக்கிறான்। परमेश्वर ने अपने लिए वो एक दिन अलग करके रखा है, लेकिन आजकल संसार में एक एक दिन को एक एक चीज के लिए नियुक्त करते जा रहे हैं। எவ்வளவு தேவன் ஒரு அற்புதமானவர் பாருங்க। परमेश्वर हमारे कितने अच्छे हैं। 6 நாள் உண்டாக்கி 7ஆம் நாள தன்னுடைய நாள்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி வச்சுக்கிறார்। 6 दिन को बनाने के बाद 7वें दिन को वो अपने लिए नियुक्त किए। வாரத்துல ஒரு நாள் அவருடைய நாளாம்। सप्ताह में एक दिन वो उनके लिए अपने लिए बनाया है। ஆனா பாவம் என்னாச்சுன்னா लेकिन पाप आने के बाद
எல்லா நாளையும் அவன் எடுத்துக்கிறான். सारे दिन को वो अपने आप ले लेता है, அதனால தான் மனுஷன் கஷ்டப்படுறான். इसलिए मनुष्य अभी भी कष्ट उठा रहा है. ஏன் மனுஷன் கண்ணீரோடுகிறான்? क्यों मनुष्य अभी आंसुओं में है? ஏன் மனுஷன் கவலைப்படுறான்? क्यों वो चिंताओं में है? ஏன் மனுஷன் பயப்படுறான்? क्यों वो भयभीत है? ஏன் மனுஷன் வியாதியில இருக்கிறான்? क्यों वो रोगी है? ஏன் மனுஷன் குடும்பத்தை சண்டை போட்டுக்கிறான்? क्यों वो परिवार में लड़ाई कर रहा है? ஏன் மனுஷன் குடிக்கிறான்? क्यों वो पियक्कड़ है? ஏன் மனுஷனை வந்து பாவம் செய்யறான்? क्यों वो पाप करते रहता है? ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை? क्योंकि उसके जीवन में क्यों परेशानी आती है? அவன் கடவுள் உண்டாக்குன ஒரு நாளை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அதுதான் வந்து அவனுடைய பிரச்சனையே. परमेश्वर ने जो अपने लिए अलग करके रखा है, उस दिन को भी वो इस्तेमाल करते जा रहा இந்த है. பாவம் என்ன பண்ணுது? ये पाप क्या कर रहा है? கடவுளுக்கு நாளே கொடுக்க மாட்டேங்குது. वो परमेश्वर के लिए वो अलग दिन नहीं दे पा रहा है. நிறைய பேர் பாருங்க, கடவுளுடைய நாளை நீங்க கொடுக்காத போது உங்க வாழ்க்கையில நிறைய காரியம் மிஸ்டேக் ஆயினே இருக்கும். कभी भी देखिए, आप जीवन में परमेश्वर के लिए अलग दिन को आप नहीं देने से आपके जीवन में सब कुछ परेशानी आती रहती है. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், आप परमेश्वर के संतान हो, தேவனுடைய நாளை சரியா பயன்படுத்துங்க. परमेश्वर के दिन को आप ठीक से इस्तेमाल करना है. ஒவ்வொரு நாளும் சரியா பயன்படுத்துங்க. हर एक दिन को अच्छा सा इस्तेमाल करना है. வீட்டுல நல்லா பிரேயர் பண்ணுங்க. आप घर में अच्छा प्रार्थना வீட்டுல कीजिए, நல்லா ஜெபம் பண்ணுங்க. आप उसमें भजन कीजिए, வசனத்தை வாசிங்க. आप वचन पढ़िए, நல்லா பாட்டு பாடுங்க, ஆராதனை अच्छा பண்ணுங்க. गीत गाइए, உங்க வீடு நல்லா இருக்கும். आपका घर अच्छा रहेगा, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். आपका जीवन अच्छा रहेगा, எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். सब कुछ आपके सफल होगा आपका. அடுத்தது பாருங்க, उसके बाद இங்க சொல்றாரு 43:18 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் புரள பண்ணுவேன், உண்டாக்குவேன். 19 में बोल रहे हैं, देखो मैं नई बात करता हूँ, वह अभी प्रकट होगी, क्या तुम उससे अनजान रहोगे? मैं जंगल में एक मार्ग बनाऊंगा और निर्जल देश में नदियां बहाऊंगा. கர்த்தர் வந்து பாருங்க, வழி இல்லாத வழி இடத்துல வழி வாசல் உண்டு பண்ணுவாராம். जहाँ भी मार्ग नहीं है वहां पर भी मार्ग बनाएंगे हमारे परमेश्वर. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பல காரியங்களுக்கு பண்ணுவார். आप ही आश्चर्य करोगे कि आपके जीवन में बहुत काम होगा. நான் போன மாசம் கூட சொன்னேன்ல, मैंने पिछला महीने में भी बोला था, போன மாசம் கூட சொன்னேன், पिछले महीने में बोला था, கார்ல ஏறி உட்கார்ந்த பிறகு காசே இல்ல, कार में बैठने के बाद मेरे पास पैसा नहीं था करके मैंने पिछले महीना बोला था. ஏறி உட்கார்ற போது எனக்கு பேங்க்ல இருந்து பணம் வருது, எங்கேயோ வந்து யாரோ कार में போடுறாங்க. बैठने के बाद मेरे फोन में जीपे में पैसा आया था. ஏன்னா கர்த்தர் வந்து வழிகளை உண்டு வனாந்தரத்துல வழிகளை உண்டு பண்ணுவார். क्योंकि परमेश्वर जंगल में भी मार्ग दिखाएंगे, புதிய காரியத்தை செய்வார், नए काम करेंगे. இத போன வாரம் கூட பாருங்க, पिछले सप्ताह देखिए, கொஞ்சம் ஒரு 30ஆம் தேதி நினைக்கிறேன், 30 तारीख को காசு தேவைப்பட்டுச்சு. मुझे पैसे की जरूरत थी. திடீர்னு பார்த்தா பேங்க்ல 5000 வருது. देखने से मेरे बैंक अकाउंट में 5000 गिरा. ஏதோ பணம் அன்னைக்கு திடீர்னு தேவைப்படுது பாருங்க, கரெக்டா வருது उस பாருங்க. दिन मुझे जरूरत पड़ी थी. நான் சாராளாமா கூட சொல்றாங்க, सारालामा भी बोलते हैं, அப்பா எனக்கு எல்லாம் தராரு, அப்பா எனக்கு எல்லாம் தராரு. எப்படியா அப்பா எல்லாம் தராரு? मेरे पिता मुझे सब कुछ देते हैं करके बोलते हैं. ஏன் அப்பா தராரு? क्यों पिता देते हैं? அப்பாவை நம்புறீங்க, क्योंकि पिता पर आप भरोसा कर रहे அப்பா हो, விசுவாசிக்கிறீங்க. आप पिता पर विश्वास कर रहे அப்பா हो. விசுவாசி அப்பாவை நம்புறதுனால தான் யார் அப்பானா அவங்க அப்பாவை நினைச்சுக்க போறீங்க. पिता बोलने से परम पिता को ही बोल रहा हूँ मैं. நிறைய பேர் அப்படியே சொல்லுவாங்க, அப்பா எந்த அப்பா? पिता बोलने से कौन से पिता करके आप समझोगे? ஆமா, ஏசப்பா சொல்லுங்க. அந்த ஏசப்பாவை நம்புறதுனால தான் येशुपा को हम विश्वास कर रहे हैं. அவங்க சொல்றாங்க, எனக்கு யாரும் இல்ல வீட்டுல, ஆனா எல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்றாங்க. वो बोल रहे हैं कि मेरे घर में तो कोई नहीं है मेरे साथ, लेकिन सब कुछ मेरे लिए होता है करके. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நடக்குது. इसलिए आप लोगों के जीवन में भी सब कुछ होता है. ஆமென். आमेन. கர்த்தர் கூட இருக்க சகலத்தை புதிதாக்குறார். परमेश्वर आपके साथ रह के आपके लिए सब कुछ नया करते நான் हैं. சொல்றேன், புது வீடு தருவாரு, आपके लिए नया घर देंगे, சொந்த வீடு தருவாரு, आपके लिए निज घर देंगे, சொந்த வீடு, சொந்த பைக், சொந்த காரியம் நடக்க போகுது இந்த மாசத்துல. आपके लिए अपना बाइक, अपना घर होगा, பைக் தருவாரு, புது பைக் தருவாரு. नया बाइक देंगे. इस இந்த महीने கும்படி பூண்ல புது வீடு வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். इस गुमड़ी पुंडी में नया घर खरीदने के लिए परमेश्वर आपकी मदद எப்படி करेंगे. செய்வார் சொல்றாரு, அவர் என்ன வேணா பண்ணுவாராம்.
कैसे करेंगे सोचने से वो कुछ भी कर सकते हैं। ஏன்னா வனாந்தரத்து வழிகள் அவர் என்ன வேணா பண்ணுவார் சார். वो तो जंगल में भी मार्ग खोल के देंगे। பாருங்க எனக்கு பாருங்க எப்படி அற்புதமா வீடு கொடுத்தாரு. मुझे देखिए कितने अद्भुत रूप से एक घर दिया है परमेश्वर ने। வீடு எனக்கு அற்புதமா வீட கொடுத்து வீட்டுல நல்ல ஜாலியா இருக்கிறேன். अद्भुत रूप से मुझे एक घर मिला है, वहां पर मैं बहुत आनंदित हूँ। அந்த மாதிரி உங்களுக்கும் செய்வார். वैसे आपके लिए भी परमेश्वर இன்னும் करेंगे। நிறைய எதிர்பார்க்கிறோம். और भी बहुत कुछ हमारी आकांक्षाएं हैं। அந்த அற்புதமான காரியம் செய்வார் நமக்கு. बहुत से अद्भुत कार्य हमारे लिए ஏன்னா அவர் करेंगे, சகலத்தையும் புதிதாக்குறார். क्योंकि वो सब कुछ हमारे लिए नया करेंगे। கடைசியாக आखिर में ரோமர் புத்தகம் 6 அதிகாரம் 4 வசனம். रोमियो का किताब 6 अध्याय। புதுசு புதுசு சொல்லுங்க, புதுசு नया बोलिए आप। சொல்லுங்க, புதிய காரியம் செய்வார். नया काम करेंगे। சொல்லுங்க, புது காரியம் செய்வார். आप बोलिए नया काम हमारे लिए करेंगे। ரோமர் புத்தகம் 6 அதிகாரம் 4 வசனம். रोमियो का 6 का 4। 6:4. 6 का 4। ரோமர் 6:4. रोमियो 6 का 4। மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். इसलिए उस मृत्यु का बपतिस्मा पाने से हम उसके साथ गाड़े गए, ताकि जैसे मसीह पिता की महिमा के द्वारा मरे हुओं में से जिलाया गया, वैसे ही हम भी नए जीवन के अनुसार चाल चले। आमेन। பாருங்க, நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய், हम भी एक नया जीवन पाने के जैसा। அந்த புதிய ஜீவன் எப்படி வந்துச்சு? वो नया जीवन कैसा मिला? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்ததுனால, उनके मृत्यु का बपतिस्मा पाने के बाद, நீங்களான இயேசு விசுவாசிக்கும் போது, हम और आप यीशु पर विश्वास करने के நீங்க बाद, ஞானஸ்நானம் எடுக்கும் போது, हम जब बपतिस्मा लिए, அந்த ஞானஸ்தானம் இயேசு மரணத்துக்குள்ள நம்ம மரிச்சிட்டோமா? यीशु मसीह के मृत्यु में हम मर गए। इसका मतलब இயேசு மரிச்சதுனால தான் यीशु मसीह का मृत्यु हुआ, நமக்கு புதிய ஜீவன் உள்ள நாட்கள் உண்டாச்சு, புது ஜீவன் உண்டாச்சு. हमारे लिए एक नया जीवन उत्पन्न हुआ। ஆமென், आमेन। இன்னொரு வசனம், और एक वचन ஏன்னா पढ़ेंगे, தொடர்ந்து இருக்குது பாருங்க, கலாத்தியர் 6:15. गलातिया का किताब। ஏன்னா இந்த புது நாள், இந்த புது வாழ்க்கை எப்படி வந்ததுன்னா அதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு மரிச்சு இயேசு உயிர் தெழுந்ததுனால தான் இது நடக்குது. ये नया जीवन, नया दिन कैसा आया है? यीशु मसीह मरे थे इसलिए हमें मिला है। கலாத்தியர் 6:15. गलातिया 6 का 15। கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் உள்ளவர் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். 15 पढ़ेंगे, क्योंकि ना खतना और ना खतना रहित कुछ है, परंतु नई सृष्टि महत्वपूर्ण है। आमेन। पर கிறிஸ்து இயேசுக்குள்ள, यीशु मसीह के अंदर, அந்த விருத்த சேதனம்னா இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு மாம்சத்துல ஆண்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுவாங்க. पुराने नियम में पुरुषों को खतना करते हैं, அதனால அவங்க கிறிஸ்தவ கிடையாது. उसके वजह से वो मसीही नहीं है। கடவுள் சிலுவையில மறைச்சதுனால தான் புது சிருஷ்டி கிடைச்சது. यीशु मसीह क्रूस पे मारे गए, इसलिए हम नए सृष्टि बने। நீங்க கூட பாருங்க, தண்ணியில நம்ம முக்கி ஏந்திச்சதுனால, हम पानी में डुबकी मार के उठने से, ஞானஸ்தானத்துல முக்கி ஏந்திச்சதுனால, बपतिस्मा के लिए हम डूब के ऊपर उठने से புது சிருஷ்டிப்பு கிடையாது, वो नया सृष्टि नहीं है। இயேசு மரிச்சு உயிர் தெழுந்ததுனால தான் புது சிருஷ்டிப்பு. यीशु मर के जी उठे, उसके वजह से हम नए सृष्टि बने। ஆகவே தான் நீங்களான புது மனுஷனா இருக்கிறோம். इसलिए अभी हम नया मनुष्य बन गए। நீங்க பழைய ஆள் கிடையாது, आप अभी पुराना आदमी नहीं அப்ப हो। புதிய ஆளுக்கு புது புது காரியம் நடந்துனே இருக்கும். नए आदमी को नई नई बातें होते रहेगा। ஆகவே நீங்க சொல்லணும், நான் புதிய ஆளு, आप बोलना है मैं नया आदमी बन गया हूँ, मैं नया सृष्टि बन गया हूँ। நான் டெய்லி நான் புது சிருஷ்டிப்புன்னு சொல்லணும். आप रोज उठ के बोलना है मैं नया सृष्टि எனக்கு हूँ, புதிய புதிய காரியம் நடக்கும், मेरे लिए नई नई बातें होंगी, புது காரியங்கள் நடக்கும், புது காரியம் தோன்றும், नई नई बातें उत्पन्न होगी, அது இப்பொழுதே தோன்றும் वो अभी प्रकट होगी। அப்படின்னு நீங்களே விசுவாசிக்கணும், சொல்லணும். அதை आप बोलना है, खुद आप विश्वास भी करना है। எபேசியர் 2:15 பாருங்க, इफिसियान 2 का 15। इफिसियान 2 का 15। சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி.
और अपने शरीर में बैर अर्थात वह व्यवस्था जिसकी आज्ञाएं विधियां की रीति पर थी मिटा दिया कि दोनों से अपने में एक नई जाति उत्पन्न करके मेल करा दे आमेन। இங்க சொல்றாரு ஒரு புது மனுஷனை சிருஷ்டிக்கிறது எப்படியா? एक मनुष्य को सृष्टि करना कैसा है? தம்முடைய மாம்சத்தினாலே அது சொல்றாரு. अपने शरीर के द्वारा, இயேசுடைய மாம்சத்தினாலே यीशु मसीह के शरीर के द्वारा இரு திறத்தாரை தமக்குள்ள ஒப்புரவாக்கினாராம். दो தமக்குள்ள ஒரே புது மனுஷனை ஆக்கினாராம். दोनों को एक मत किया है। இது என்ன சொல்லுதுன்னா, इसमें क्या बोल இந்த रहे हैं? உலகத்துல இருக்கிற यहाँ दुनिया में மக்கள்லாம் दुनिया के लोग எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்படாத முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? हम उद्धार पाने से पहले हम लोग कैसे थे? நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி, तुम इस जाति को हो मैं इस நீ जाति வந்து का இந்த हूँ, மொழி நான் இந்த மொழி, तुम इस भाषा के हो मैं इस நீ भाषा, கருப்பு நீ சிவப்பு, तुम काले हो मैं நான் गोरा பணக்காரன் हूँ, ஏழை, तू धनवान हो मैं गरीब हूँ। இப்படிலாம் மக்கள் பல விதத்துல இன்னைக்கு கூட பாருங்க அந்த எலெக்ஷன்லாம் எப்படி நடக்குது, இந்த ஜாதி ஓட்டு எனக்கு அந்த சாதி ஓட்டு, இந்த கோத்திரம் இந்த புலம் கோத்திரம் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் தான் சொல்லி நிக்கிறாங்க. आजकल चुनाव में भी बोलते हैं इस जाति का मत मेरे साथ है करके बोलते हैं। இப்படிப்பட்ட காரியம்லாம் எப்படி ஒழியுமானா, ये सारी बातें कैसे हटाया जाएगा? இயேசுவை எந்த மனுஷன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ जो यीशु पर विश्वास करने लगेगा அந்த மனுஷன் ஒரே இரு திறத்தாரா இருக்கிறவங்க இப்படி பேசி நிக்கிறவங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது அவங்க ஒரு மனுஷனா மாறுறாங்களாம். जो ऐसे अलग अलग बातें कर रहे हैं जब वो यीशु पर विश्वास करेंगे वो समाधान होंगे। ஆகவே தான் இன்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசிச்ச பிறகு अब यीशु मसीह पर विश्वास करने के बाद நாம புது சிருஷ்டிப்புன்றதை விசுவாசிக்கணும். हम नई सृष्टि हो गए करके हम विश्वास करना है। நான் பழைய மனுஷன் கிடையாது. मैं अभी पुराना आदमी नहीं रहा। இந்த நாள் பாக்குறது, ये दिन को देखना, கிழமை பாக்குறது, ये சனிக்கிழமை பாக்குறது, रविवार या बुधवार ऐसा देखना, அப்புறம் வந்து சாதி பாக்குறது, या जाति को देखना, இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் நமக்கு செயல்படாது போயிடும். ये ऐसा देखने से हमारा मसीही जीवन कभी सफल नहीं होगा। ஆனா உலகத்துல அப்படி இருக்குது பாருங்க. लेकिन संसार में तो ऐसा रहते हैं। அதான் நம்ம உலகத்தார் அல்ல புது சிருஷ்டிப்பா இருக்கிறோம். हम संसारिक नहीं, हम नई सृष्टि बन गए हैं। ஆகவே தான் நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வந்துடணும். हम इसमें से बाहर निकलना है। ஆமென் आमेन அல்லேலூயா. हालेलुया। அப்புறம் கடைசியாக வெளிப்படுத்தல் 21:4 प्रकाशित वाक्य उसका 21 का வெளிப்படுத்தல் 4 21 का 4 21:4 21 का 4 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பிற்று. और वह उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा और उसके बाद मृत्यु न रहेगी और न शोक न विलाप न पीड़ा रहेगी, पहली बातें जाती रही। आमेन। பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில मसीही जीवन में அற்புதமான காரியம் நடக்குது பாருங்க. ये बहुत अद्भुत बातें हो रही கண்ணீர் யாவையும் துடைப்பாராம். वो आंसुओं को पोंछ डालेंगे। அது மட்டும் இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, इसके बाद कोई मृत्यु नहीं, कोई शोक, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, कोई विलाप नहीं, कोई पीड़ा नहीं, முந்தினவைகள் ஒழிந்து போயின, पहली बातें बीत गई हैं என்று அப்படின்னா அப்பதான் சொல்றாரு சிங்காசனம் வீட்டு இருக்கிறவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குறார். तभी बोल रहे हैं कि जो सिंहासन पर बैठा है वो सब कुछ नया करेगा। பாருங்க நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. इस सब कुछ हटा दिए हैं। வருத்தம், सारे शोक, துக்கம், सारे विलाप, மரணம், मृत्यु, அலறுதல், पीड़ा को, இந்த பயம், डर को, இதெல்லாம் சிலுவையின் மூலமா தேவன் எடுத்துட்டார் நம்ம ये வாழ்க்கையில. सब क्रूस के द्वारा हटा दिए हैं। அதனால தான் புது சிருஷ்டிப்பு. इसलिए अभी हम नई सृष्टि बन गए हैं। ஆனாலும் फिर भी நம்முடைய வாழ்க்கையில அந்த பயம், கவலை, பாரம், இந்த துக்கம், இதெல்லாம் வருது பாரு நம்ம வாழ்க்கையில. हमारे जीवन में ये भय, डर और दुख आता है। அதுக்கு என்ன காரணம்? उसका कारण क्या है? நான் வந்து புது சிருஷ்டின்றத ஆழமா நம்ப ஆரம்பிக்கணும். हम नए सृष्टि बन गए हैं करके हम गहराई से भरोसा रखना है। புது சிருஷ்டியா இருக்கிறவனுக்கு மரணம், பயம், வியாதி, பயம் இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போயிடும். जो नए सृष्टि बन गए हैं उनके जीवन से शोक, पीड़ा, विलाप सब हट जाएगा। கடைசியாக आखिर में லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம், लूका का किताब 5वां अध्याय, லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் ஏசாபி சொல்றாரு பாருங்க. लूका 5, லூக்கா 5 लूका का किताब 5वां अध्याय
ஒரு நாள் முழுவதும் தேவன் வந்து ஒரு நாள் முழுதும் ஏன் நாள் என்றாரு. ஆனால் நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு சபையில் 2.5 மணி 3 மணி நேரம் உட்காரணும்னா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க, சீக்கிரம் அனுப்பிடுங்க. நீங்க இல்ல, परमेश्वर बोल रहे हैं நல்ல ஆளு, एक दिन पूरा मेरा दिन है, உங்களெல்லாம் சொல்ல, लेकिन हम लोग 2.5 घंटा 3 घंटा சாயந்தரம் बैठने के வரைக்கும் लिए கூட இருப்பனா இருப்பீங்க. இப்போ வா ஏப்பம் விட்டாங்க, சாயந்தரம் கூட இருக்கிறனா இருப்பீங்க நீங்க. आप शाम तक यहाँ बैठो बोलने से भी आप बैठ सकते हो. பெர்சி பாப்பா வந்து சாயந்தரம் வரைக்கும், சரி பெனியல் வந்து சாயந்தரம் வரைக்கும் இருங்க, நான் என்னால கண்டிப்பா உட்கார்ந்து கேட்பேன் அப்படி சொல்லுவாங்க. हमारी बेटी बोलेगी शाम तक मैं बैठ के सुनूंगी. சாயந்தரம் நைட் 10 மணி ஆகட்டும் நான் கேட்கறேன் உட்காந்து. रात 10 बजे होने से भी मैं बैठ के सुनूंगी करके मेरे அந்த லெவலுக்கு ஆயிட்டீங்கன்னா நீங்க பவுல் அப்படிதான் பிரசங்கம் பண்றாரு. पौलुस ऐसे ही प्रचार कर रहे थे, நைட் ஃபுல்லா பேசுறாரு பாருங்க. वो पूरी रात बात कर रहे थे. ஒருத்த மூணாவது மெத்தில தொப்புன் கீழே விழுந்து அடிபட்டுச்சு. एक वो मंच से नीचे गिर गया, सो रहा था, वो नीचे गिर के उसको चोट लग गई. அது மாதிரி தூங்கி விழுந்துற போறீங்க. ऐसे आप सो के नहीं गिरना है. கவலைப்படாதீங்க, முடிச்சிடுறேன். मैं अभी तो खत्म करने वाला हूँ, आप चिंता नहीं करना. ஆனா ஒரு நாள் கடவுள் கொடுத்துக்கிறார்ல, ஒரு நாள் தான் கொடுத்துக்கிறார், 24 hours. लेकिन परमेश्वर ने अपने लिए एक दिन उन्होंने रखा है. அப்ப நீங்க 2 ஹவர்ல போயிடலான்றீங்க. फिर तो आप 2.5 घंटा में चले जाने के लिए क्यों सोच रहे हो? ஏசப்பா பாருங்கப்பா, எல்லாம் 2 ஹவர்ல ஓடிடுறாங்கப்பா, பாத்துக்கப்பா. परमेश्वर आप देखिए, ये लोग तो 2.5 घंटे में भागने के लिए सोच रहे हैं. லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், लूका का किताब 5वां अध्याय 36ல இருந்து 39 வரைக்கும் ஏசு சொல்றாரு பாருங்களேன். 36 से 39 तक நிறைய கதையை பேசின்னு வராரு. यीशु मसीह ये जो दृष्टांत बोल रहे हैं, அவங்க கிட்ட அந்த ஜனங்கள் கிட்ட பேசின்னு வராரு, பரிசேயர் கிட்ட பேசின்னு வராரு. वहाँ लोगों से बात करते आ रहे हैं, फरीसियों से. பேசிட்டு வரும்போது ஒரு ஊமையை சொல்றாரு. वहाँ पर एक दृष्टांत बोले. 36 36 அவளுக்கு ஒரு ஊமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழைசை கிழிக்கும். புதிய வஸ்திரம் துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. 36 पढ़ेंगे. उसने एक और दृष्टांत भी उनसे कहा, कोई मनुष्य नया वस्त्र में से फाड़कर पुराना वस्त्र में पैबंद नहीं लगाता, नहीं तो नया फट जाएगा और वह पैबंद पुराना में मैल भी नहीं खाएगा. आमीन. 37 ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழத்துருத்திகள் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்தியை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போவும், துருத்திகளும் கெட்டு போவும். 37 और कोई नया दाखरस पुरानी मशकों में नहीं भरता, नहीं तो नया दाखरस मशकों को फाड़ कर बह जाएगा और मशकें भी नाश हो जाएंगी. आमीन. புது ரசம் புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். 38-39 पढ़ेंगे. परंतु नया दाखरस नई मशकों में भरना चाहिए. कोई मनुष्य पुराना दाखरस पीकर नया नहीं चाहता, क्योंकि वह कहता है कि पुराना ही अच्छा है. आमीन. ஒரு உதாரணம் கொடு, வாழ்க்கையை பத்தி ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. यहाँ पर एक दृष्टांत बोल के एक उदाहरण दे रहे हैं. புது துணியை பத்தியோ பழைய துணியை பத்தி பேசல. ये नए कपड़े पुराने कपड़े के बारे में नहीं बोल रहे हैं. புதிய துருத்தி பழைய துருத்தியை பத்தி பேசல. नई तुरही पुराने तुरही के बारे में नहीं बोल रहे हैं. புது ரசம் பழைய ரசத்தை பத்தி எல்லாம் பேசல. नए दाखरस पुराने दाखरस के बारे में नहीं बोल ஒரு रहे हैं. மனுஷனுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. यहाँ पर तो एक मनुष्य के जीवन ஒரு के बारे மனுஷன் में. பழைய மனுஷனா இருக்கிறான், புது மனுஷனா இருக்கிறான். एक मनुष्य पुराना मनुष्य भी है, एक नया मनुष्य இந்த भी है. பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் சேர்க்க முடியாது. पुराना मनुष्य और नए मनुष्य को हम एक नहीं कर सकते. அப்ப ஒரு பழைய துணி நனைஞ்சு போன துணி இருக்குது. अगर कोई बहुत ही पुराना कपड़ा है, புது துணியில வச்சு தைச்சா அது நல்லா இருக்காது. क्या आप नए कपड़े को पुराने कपड़े के साथ सी सकते हो? ஏன்னா இது இழுத்தோம்னா அது கிழிஞ்சிடும். क्योंकि इसको ऐसे ही सीलने से वो पुराना फट जाएगा. நீங்க கூட பாருங்க, ஒரு மக்கி போன கயிறு எடுத்து எதனா கட்டி பாருங்க. एक पुराने डोर निकालकर, अगर आप रस्सी निकालकर कुछ बांधने से, அப்படி கட்டி இழுத்தா பதுக்குன்னு வந்துரும். அது आप बांध के खींचने से ही वो एकदम फट जाएगा. அது மாதிரி புது துணி பழைய துணியை பத்தி ஏன் பேசுறாருன்னா, ये नए वस्त्र और पुराने वस्त्र के बारे में क्यों बोल रहे हैं? புதிய வாழ்க்கையும் பழைய வாழ்க்கையும் சேரவே சேராதான். पुराना जीवन और नया जीवन कभी एक नहीं हो सकता. அதனால அது மட்டும் இல்ல, புது ரசம் பழைய துருத்தி அப்படின்றாரு. பழைய துருத்தி பழைய ரசம். ऐसे ही पुराने मशके और नए मशके के बारे में बोल रहे அப்படின்னா हैं. பழைய மனுஷனா பாவ மனுஷன்.
पुराना मनुष्य जो है वो पाप का मनुष्य है। அந்த பழைய மனுஷன் பாவத்தை தான் விரும்புவானா. वो जो पाप का मनुष्य वो पाप को ही चाहता है। புதிய மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த புது துருத்தில புது ரசம்னா அவன் சத்தியத்தை விரும்புவான், புது ரசத்தை விரும்புவான். नया दाखरस में, नए मशकों में नया दाखरस मतलब वो नया आदमी सत्य बात को ही चाहता है। புது ரசம் என்பது சத்தியம். वो दाखरस नया दाखरस बोलने से सत्य की बातें। பழைய ரசம் என்பது பாவம். पुराना दाखरस बोलने से वो पाप की बातें हैं। பழைய துருத்தின் என்பது பழைய மனுஷன். पुराना मशके बोलने से वो पुराना आदमी। புது துருத்தி என்ற புதிய மனுஷன். नया मशके बोलने से नया आदमी, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனுஷன் நீங்க நானும், जो यीशु मसीह के अंदर है हम। ஆகவே இத சொல்லிட்டு உமையை சொல்லிட்டு சொல்றாரு, ये दृष्टांत बोल के बोल रहे हैं। இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுவானா, அன்னையும் ஒரு பழைய மனுஷன் वो पुराना मनुष्य क्या कहता है, பழைய ரசத்தை குடிச்ச உடனே, பழைய ரசத்தை குடிச்ச உடனேயும் पुराना दाखरस पीने से புது ரசத்தை விரும்ப மாட்டானா. वो नया दाखरस को पसंद नहीं करता। பழைய ரசமே போதும், वो पुराना दाखरस बस से நல்லது என்று சொல்லுவானா. पुराना दाखरस ही अच्छा है करके वो बोलेगा। இன்னைக்கு இது எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. आज हमारे लिए ये कितना अहम है। மக்கள் எப்படி இந்த புதிய இந்த ரட்சிப்ப மீட்ப நிறைய பேர் விரும்புறாங்களா? क्या उद्धार को, छुटकारा को बहुत लोग पसंद करते हैं क्या? ஏசு அழகா சொல்றா பாருங்க, यीशु मसीह देखिए कैसा बोल रहे हैं, எங்களுக்கு பழைசே போதுங்க சார், मुझे पुराना ही बस से करके वो दृष्टांत में बोला புதிய है। சத்தியம்லாம் எங்களுக்கு வேணாம், नई सत्य की बातें मुझे नहीं चाहिए बोलते हैं, பழசே போதும், मुझे पुराना ही बस है। அப்படிதான் பாவ வாழ்க்கையே போதும், मुझे पाप का जीवन ही बस से बोलते हैं। எங்களுக்கு இந்த மீட்பு ரட்சிப்பு இந்த புது சிருஷ்டிப்பு எல்லாம் வேணாம், मुझे ये उद्धार, छुटकारा और नई सृष्टि नहीं அப்படிதான் चाहिए। உலகம் முழுதும் இருக்குது। आजकल पूरा संसार ऐसा बन गया है। இத ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி சொல்றது? ये उद्धार पाए हुए लोगों को हम कैसा बोलना है? ரட்சிக்கப்பட்டவங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நல்லா பகுத்து போதிக்கிறது சில பேருக்கு பிடிக்காது। उद्धार पाए हुए लोगों को ऐसा अच्छा सा प्रचार करना उनको पसंद नहीं आता है। ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்புங்க சார், कुछ जल्दी से बोल के भेजो करके बोलते हैं। ரொம்ப ஆழமாலாம் போதிக்க வேணாம் சார், बहुत गहराई से प्रचार नहीं करना है करके वो ஏதோ बोलते இயேசு हैं। வந்தாரு, இயேசு போனாரு, கண்ணீர் தொடச்சார், கவலையை போட்டாரு, இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அமிச்சிங்கன்னா போதும், यीशु आए, यीशु चले गए, हमारे चिंता को हटा दिए करके प्रार्थना करके हमें भेजिए करके बोलते हैं। அதுனா வார வாரம் அற்புதமான போதனை அதிசயம் இதெல்லாம் வேணாம், हर सप्ताह ऐसे अद्भुत प्रचार हमारे लिए नहीं चाहिए करके बोलते ஒரு हैं। சிம்பிளா சொல்லி முடிங்க। बहुत ही साधारण सी बात बोल के हमें भेज दीजिए करके बोलते நான் हैं। சொல்ல இயேசு சொல்லிட்டார், यीशु मसीह यहाँ पर बोल रहे அவன் हैं। புதுசா நல்ல காரியங்களை எடுத்து பேசினா அவன் சொல்லுவான் போதும் போதும் போதும், अच्छे बातों को आप निकाल के बोलने से वो बोलेगा बस से करके। ஆனா ஆவியானவர் சொல்றாரு, लेकिन पवित्र आत्मा बोल रहे हैं, பவுல் மூலமாக पौलुस के द्वारा बोल रहे हैं, சொல்லினே இருங்கன்றார், तुम लगातार बोलते रहो, ஒப்புரவாங்க तुम சொல்லினே लगातार இருங்க, बोलते रहो, உபதேசத்தை கத்து கொடுத்துனே இருங்க। तुम उपदेश को बोलते रहो करके அப்ப बोल रहे நீங்கள நானும் யாரு हैं। आप और हम कैसे हैं? சொல்லுங்க, புது சிருஷ்டி, हम नए सृष्टि हैं। சொல்லுங்க புது சிருஷ்டி, हम नए सृष्टि हैं बोलिए। புது சிருஷ்டிப்புக்கு தான் புது காரியம் நடக்க போகுது। नई सृष्टि को ही नई बातें होने वाली है। ஆமென், आमेन। சொல்லுங்க புது 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 சிருஷ்டிப்பு எனக்கு मैं नई सृष्टि हूँ, புதிய காரியம் நடக்க போகுது, मुझे ही नई बातें होने எனக்கு वाली புது है। புது காரியம் நடக்கும்। मेरे लिए नई नई बातें होने वाली है। ஆமா, கடைசியா இது இங்க நடக்கிறது மாத்திரம் இல்ல, सिर्फ यहाँ पर होना ही नहीं, டெய்லி நம்ம புதுசாயினுக்கிறோம், हम रोज नया बनते जा रहे हैं। அது ஆட்டோமேட்டிக் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம டெய்லி वो புதுசாயினுக்கிறோம்। तो हम जानते नहीं है, लेकिन हम बनते जा रहे हैं नया। சொல்லுங்க, நான் டெய்லி புதுசாயினுக்கிறேன்। मैं रोज नया बनते जा रहा हूँ बोलिए। 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 योवान 3 अध्याय 2-3 வசனம், 1 योवान 2-3 வசனம், 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 योवान 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3 अध्याय सेकेंड 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். पहला यूहन्ना 3 अध्याय का 2। हे प्रियो, अब हम परमेश्वर की संतान हैं और अब
तक यह प्रकट नहीं हुआ कि हम क्या कुछ होंगे। इतना जानते हैं कि जब यीशु प्रकट होगा तो हम भी उसके साथ समान होंगे, क्योंकि हम उसको वैसा ही देखेंगे जैसे वह है। आमीन। இங்க சொல்ற இந்த வசனம், यहाँ पर बोल रहे हैं, பிரியமான இப்போ நீங்க தேவ பிள்ளைகளா தான் இருக்கீங்க. हे प्रियो, अभी भी आप परमेश्वर के संतान हो। சொல்லுங்க பக்கத்து பக்கத்து, நீங்க தேவ பிள்ளைகள் தான். आप परमेश्वर के संतान ही हो। நீங்க புது சிருஷ்டிப்பு தான். आप नई सृष्टि हैं। நீங்க புது பிள்ளைங்கள தான். आप नए संतान ஆனா हैं। இனி எவ்விதமா இருப்போம்? लेकिन आगे हम कैसा रहेंगे இன்னும் வெளிப்படல. अभी तक वो प्रकट नहीं हुआ। ஆனாலும் लेकिन फिर भी அவர் வரும் பொழுது जब मसीह प्रकट होगा அவருக்கு ஒப்பா இருப்போமா? हम उनके समान रहेंगे। அப்படின்னா நம்ம டே பை டே அவருக்கு ஒப்பா மாறிக்கொண்டு வருகிறோம். हम प्रतिरोज उनके समान बनते जा रहे हैं। ஹalleluya. हालेलुया। டேக்கு டே பை நம்ம ஆட்டோமேட்டிக்கா, நமக்கு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா இயேசுவுக்கு ஒப்பா மாறின வரோம். हम नहीं जानते हैं, लेकिन फिर भी हम प्रतिरोज मसीह के समान बनते जा रहे அதான் இந்த வசனம் சொல்லுது. हैं। वही इस वचन में बोला गया இப்ப है। இப்ப தெரியல பாக்கிறதுக்கு, देखने में तो प्रकट नहीं हो रहा है, ஆனா டே பை டே வரும்போது, அவர் வரும்பொழுது அவரை மாதிரி நம்ம இருப்போமா? लेकिन मसीह जब आएंगे तब उनके समान हम बन जाएंगे। அதனாலதான் 3ஆம் வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். और जो कोई उस पर यह आशा रखता है वह अपने आप को वैसा ही पवित्र करता है जैसा वह पवित्र है। आमेन। ஆமென். आमेन। என்ன ஆச்சுன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால हमारे अंदर वो आशा है, அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல जैसे मसीह पवित्र है, நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? हम और आप, சுத்தமா வாழணும்ன்ற ஒரு ஆசை வருது. हमारे अंदर वो आशा है कि हम भी ऐसे पवित्र जिएंगे। எத்தனை பேருக்கு உங்களுக்கு சுத்தமா வாழணும் ஆசைப்படுறீங்க? कितने लोगों को वो आशा है कि हम भी पवित्र जीना அது है? ஆட்டோமேட்டிக்கா வருது நமக்கு. वो अपने आप आता है हमारे अंदर। சரி, வேணாம், நம்ம ஆண்டவர் ஒரு நேரத்துல அப்படி இப்படி சாஞ்சா கூட, இல்லப்பா நான் ஆண்டவருக்குள்ள வாழணும், சுத்தமா வாழணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துனே இருக்கும் பாரு. कभी कभार हम गलती करने से भी हम सोचने लगेंगे कि हम परमेश्वर के जैसा ही हम पवित्र जीना है करके। ஆமென். आमेन। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணலாமா? பாப்பா கீபோர்டு போடு, அந்த பாட்டு எடு. இந்த பாட்டு நான் காலையில் நான் தேவனுடைய வார்த்தை தியானிக்கும் போது இந்த பாட்டை எனக்கு நான் பாட சொன்னார். நான் பாடினே இருந்தேன். सुबह ध्यान करने के समय इस गीत को मैं गा रहा था। நான் ஆரம்பத்தில் பாடணும்னு இருந்தேன். मैं शुरुआत में ही गाने के लिए सोच रहा था। சரி, இப்போ பாடிட்டு முடிச்சிட்டு ஜெபம் பண்ணிடுவோம். अभी ये गीत गा के हम खत्म करके फिर प्रार्थना करेंगे। அற்பம், இந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு இது. ये जो प्रचार के अनुसार ही ये गीत भी है। போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சொல்லுங்க, புதுமையானவர். அவர் புதுமையான காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். வாய்ஸ் சொல்றது, புதிய காரியங்களை செய்வார், புது காரியங்கள் நமக்கு நடக்கும். ஆமென். எந்தெந்த விஷயத்துல புது, எல்லா காரியத்திலும் புது காரியம் நடக்க போகுது. சொல்லுங்க சிஸ்டர். सब कुछ हमारे लिए नई बातें होने वाली है। इस गीत में वही गाने वाले हैं। புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார், नई बातें परमेश्वर करेंगे, புதுமையானவர்களை செய்வார், सब कुछ नया नया करेंगे, அற்புதங்கள் நடக்கும் உங்களுக்கு. अद्भुत काम होगा हमारे जीवन में। ஆமா. ஹalleluya. हालेलुया। போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை
ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே. எல்லாரும் பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. இன்னொரு போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். பாடும்போதே அற்புதம் நடக்கும். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனவே ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாடுமா. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். பாவங்கள் சுமந்ததினால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் ஐயா. என் மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் ஐயா. எனவே ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாடுமா. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். பாடுமாம். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனவே ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, ஆமென், பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாடுமா. போதுமானவரே, புதுமையானவரே,
பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வங்கனா மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா முழு உள்ளத்தோட என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதால் சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா. ஓ, என் சாபங்களை சுமந்து கொண்டதா, என் சாபங்களை சுமந்து கொண்டதா. ஓ, ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன் ஐயா. ஓ, எனவே ஆராதனை எனவே ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் ஆராதனை 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 ஆயுள் எல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, ஓ புதுமையானவரே, ஓ பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை புது சிருஷ்டி ஆக்கினது यीशु मसीह அற்புதமான ஒரு பாடல்ங்க. यीशु मसीह ने हमें नए सृष्टि बनाया है, उसके बारे में ये गीत हमने गाया था। நீங்களான புது சிருஷ்டியா இருக்கிறோம். आप और हम नए सृष्टि हैं। நமக்கு டெய்லி புது காரியங்களை செய்வார். हमें रोज नई नई बातें करेंगे, டெய்லி புது காரியம் நடக்கும். नए नए काम होगा हमारे जीवन சொல்லுங்க, में। டெய்லி புதிய காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு. बोलिए, रोज हमारे जीवन में हालेलुया, नया काम होगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசுவே यीशु मसीह, உமக்கு நன்றி. आपको धन्यवाद। ஓ இயேசுவே यीशुवे, உமக்கு நன்றி. Thank you Jesus. நன்றி ஆண்டவர். थैंक यू लॉर्ड। இயேசு ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளிக்கிறோம் ஆண்டவர். यीशु मसीह के लहू को लोगों के ऊपर छिड़क रहा हूँ। இப்படி கல்வாரி சிலுவைக்காக நன்றி. आपकी कलवारी क्रूस के लिए धन्यवाद। ஓ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. हम आपको बढ़ा रहे हैं। எங்க புண்ணியமோ எங்க செயல்பாடுகளோ ஒன்றுமில்லை ஆண்டவரே. हाँ, पुण्य और काम कहीं कुछ नहीं है। நீர் எங்களை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறீர். आप हमें नए सृष्टि बनाए हो, எங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறீர். हमारे लिए नई काम कर रहे हो। இந்த மாதம் எங்களுக்கு நிறைய புதிய காரியங்களை செய்கிறீர். इस महीने में हमारे लिए बहुत सी नई बातें कर रहे हो। சகலத்தையும் புதிதாக்குறீர். आप सब कुछ हमारे लिए नया कर रहे हो। சகலத்தையும் புதிதாக்குறீர். सब कुछ नया कर रहे हो। சகலத்தையும் புதிதாக்குறீர். सब कुछ हमारे लिए नया कर रहे हो। வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழையவைகள் ஒழிந்து போயிட்டாங்க. हमारे जीवन की सारी पुरानी बातें चली जा रही எல்லா हैं। பழைய காரியங்கள், सारी पुरानी बातें, எங்க வாழ்க்கையில பிடிக்காத எல்லா பழைய காரியங்கள் எங்க வீட்டை விட்டு வெளியே போகட்டும். जो भी हम नापसंद करते हैं, सारी पुरानी बातें हमारे जीवन से चले जाएं। தேவன் புதுசு செய்வீராக. परमेश्वर हमारे लिए नए काम कर रहे हैं। புதிய பலன், புதிய சுகம், புதிய ஆரோக்கியம், புதிய சமாதானம், புதிய சந்தோஷம், புதிய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். हमारे लिए नया आशीष, नई चंगाई, नई काम, सब कुछ हमारे लिए नया हो रहा है। நன்றி ஆண்டவர். थैंक यू लॉर्ड। உமக்கே கனம் துதி மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். आप ही को हम आदर, இயேசுவின் प्रणाम और நாமத்தினால் इज्जत देते हैं। यीशु के नाम இயேசுவின் से। நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु के नाम से हम प्रार्थना करते हैं। ஆமென். आमीन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட